ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यभावनसेव्या भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे। हरे कृष्ण। श्रीमद्भागवतम् 1.2.22. ओके 2.22. ओके अतो वै कवयो नित्यं भक्तिं परमया मुदा वासुदेवे भगवती कुर्वन्तात्मप्रसादनीम्। படிங்க மாதாஜி, நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. முனிபெயர்த்து கற்பனை கட்டாத காலத்திலிருந்து எல்லா ஆன்மீகங்களும் பரமோத்த பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றி வந்துள்ளனர் என்பதில் சந்தேகம் இல்லை. இளைஞரில் அத்தகைய பக்தி தொண்டு ஆத்மாவை உற்சாகப்படுத்தும். பொருளுரை: பரமோத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டில் சிறப்பு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீரூபம் என்று ஆதிசராவார். மேலும் ஸ்ரீ பலதேவர், சங்கர்ஷ்ணர், வாசுதேவர், அனிருத்தர், பிரத்யும்னர் மற்றும் நாராயணர் மற்றும் புருஷ அவதாரங்கள், குண அவதாரங்கள், லீல அவதாரங்கள், முக அவதாரங்கள் போன்றவற்றிலிருந்து தோன்றும் அவதாரங்களும் மற்றும் பரமபுருஷனின் பல்லாயிரக்கணக்கான பிற விரிவங்கங்களும் அம்சங்களுமே ஆகும். உயிரினங்கள் பரமபுருஷத்திலிருந்து பிரிந்துள்ள அவரது பின்ன பகுதிகளாகும். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமரின் மூல வடிவமாவர். மேலும் அவரே ஆன்மீக முன்னேற்றத்தில் இரு சொல்லாகவும் இருக்கிறார். இவ்வாறாக பகவானின் நித்திய நீலைகளில் பங்கேற்கும் மிகச் சிறந்த ஆன்மீகங்களை அவர் கவர்ந்து திகழ்ப்போராகவும் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவும் பலராமராகவும் விரஜ பூமியில் நிகழ்த்திய உன்னத லீலைகளின் போது கிட்டிய நெருங்கிய தொடர்பு வேறெந்த அவதாரத்திலும் பக்தர்களுக்கு கிடைப்பது இல்லை. குறைந்த அறிவுள்ள சிலரால் விவாதிக்கப்படுவதாக போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான லீலைகள் புதிதாக ஏற்பட்டவை அல்ல. அவரது லீலைகள் நித்தியமானதாகவும் காலப்போக்கில் 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை கீழ் திசையின் அடிவானத்தில் சூரியன் உதயமாவதைப் போலவே பிரம்மதேவரின் ஒரு நாளைக்கு ஒரு முறை பகவானின் லீலைகள் தோன்றுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் மெதுவாக படிங்க, என்னால் ஃபாலோ பண்ண முடியல தமிழில். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாம் இங்கிலீஷ்லேயே எல்லாம் கேட்டு கேட்டு தமிழ் ஸ்பீடாக பிரஜா கேட்கணும், ஃபாலோ பண்ண முடியல. இல்லை இல்லை போதும் போதும், டைம் இல்லை, நம்ம இங்கிலீஷில் படிச்சிட்டேன். தேங்க்யூ மாதாஜி. ஸோ டைம் மெமரியல் ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, பக்தி சேவை கிருஷ்ணருக்கு பண்ணியிருக்கான். ஓகே, மகிழ்ச்சியோடு பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த பக்தி சேவை வந்து இதயத்துக்கு வந்து இன்பம் தரக்கூடியது, ஆன்மாவுக்கு இன்பம் தரக்கூடியது. ஓகே, ஸோ கிருஷ்ணரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்வயம் ரூபா வந்து கிருஷ்ணர். ஓகே, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. பல்தேவா, சங்கர்ஷனா, வாசுதேவா, அனிருத்தா, பிரத்யும்னா, நாராயணா, புருஷாவதாரா, குணாவதாரா, லீலாவதாரா, யுகாவதாரா, மன்மந்திர அவதாரா, இதில் நிறைய அவதாரங்கள் இருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா புருஷாவதாரங்கிறது 3. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர், அவர்கிட்டேருந்து பலராம் வர்றாரு. பலராம்கிட்டேருந்து சங்கர்ஷனா, அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்கள். சங்கர்ஷனா, வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. சங்கர்ஷனுக்கு இன்னொரு நாராயணன் வர்றாரு. அந்த நாராயணன் திருப்பி சங்கர்ஷனா, வாசுதேவ, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. இந்த சங்கர்ஷனர் தான் சதாசிவன், அவர் தான் சிவன் வழிபடுறார். ஓகே, இவர்கிட்டேருந்து யார் வரா? மூணு விஷ்ணு வரா. மகாவிஷ்ணு, கர்ப்பதகசாய விஷ்ணு, ஷீர்வதகசாய விஷ்ணு. இந்த ஷீர்வதகசாய விஷ்ணு தான் பார்க்கடலில் படுத்திருக்காரு. நமக்கு தெரிஞ்ச விஷ்ணு யாரு? ஷீர்வதகசாய விஷ்ணு தான். பார்க்கடலில் படுத்து காட்டுறாங்க இல்லையா, அது ஷீர்வதகசாய விஷ்ணு. மேக்ஸிமம் விஷ்ணுனாலே நம்ம அவர் தான் நடப்போம். இவ்வளோ விஷ்ணு இருக்கான். ஒரு யூனிவர்ஸ்லேயே ஷீர்வதகசாய விஷ்ணு இருப்பான், கர்ப்பதகசாய விஷ்ணு இருப்பான். ஒரு மூடை ஃபுல்லாக எள்ளு போட்டால் எல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி யூனிவர்ஸ் இருக்கு.
அப்போ எண்ணிலடங்காத விஷ்ணுக்கள் இருக்காங்க. ஒரு யூனிவர்ஸ்க்கு 2 வச்சாலும் எவ்வளோ விஷ்ணு வச்சுப்பாங்க. எத்தனை சிவன் ஆச்சு, எத்தனை பிரம்மா ஆச்சு. ஒரு யூனிவர்ஸ்ல 11 ஆதித்யர்கள் விஷ்ணு மாதிரி. அதே மாதிரி 11 ருத்ரான்னு நினைக்கிறேன். 11 ருத்ரர்கள், 11 சிவா. அப்போ ஒரு யூனிவர்ஸ்க்கு எவ்வளோ பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதனால இவருடைய அவதாரங்கள்லாம் எண்ணிலங்காது. லீலா அவதாரா, யுகாவதாரா, புருஷ அவதாரா, குண அவதாரா, எப்படி வந்து அலைகள் வந்துட்டு போதும் அந்த மாதிரி அவருக்கு நான் ஸ்டாப்பா என்ன அது யுகந்தோறும் அவர் என்ன பண்றாருன்னா அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஓகே, ஆனால் அவருடைய இதுக்கு கம்மியே கிடையாது. ஓகே, இதை பத்தி படிக்கிறது தான் பக்தி சேவை. ஸோ இனிஷியலாக பக்தியில் வரவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி பக்தி எடுப்பாங்கன்னா கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போதான் என்ன பண்ணுவாங்க, பக்திக்கு வரணும்னு நினச்சி வருவாங்க. அப்புறம் பக்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும், கஷ்டம் போக ஆரம்பிச்சிடும், ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஹாப்பினஸ் வந்த உடனே என்ன ஆகும்னா பக்தியில் ஸ்லாக் ஆகிடும். ஓகே, பக்தியில் என்ன ஆகிடும், கொஞ்சம் ஸ்லாக் ஆகிடும். பரவாயில்ல, நம்ம மற்ற இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதுதான் நார்மலாக வர எல்லாம் கலியுகத்தில் இப்படி தான் இருக்குது. நல்லா ரொம்ப கஷ்டத்தை, பயங்கர கஷ்டமாக இருக்கும். அந்த பக்தி பண்ணோட ஃபஸ்ட்டு ஆஸ்பீஷியஸ் கொடுத்தோம். பக்தி கஷ்டங்கள்லாம் டிஸ்ட்ரெஸ்லாம் போக ஆரம்பிச்சோம். சாண்டிங் பண்ண பண்ண நல்லா முன்னேற்றம் கிடைச்சவொடனே என்ன ஆகும்னா, எல்லா கஷ்டமும் போனவுடனே என்ன ஆகும்னா அவங்களுக்கு பக்தி ப்ராசஸ் சுமையாக தோற ஆரம்பிச்சோம். அந்த ப்ராப்ளம் போயிடுச்சு இல்லை, இப்போ எது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பக்தி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது எதுக்கு இந்த மாதிரி அசோசியேஷன் வரணும், எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும், எதுக்கு என்னை கட்டாயப்படுத்தலாம், அந்த மாதிரி புரியுதா அவங்களுக்கு. இந்த மாதிரி வர ஆரம்பிச்சோம் தாட்ஸ்லாம். முதல்ல வரும்போது வேற தாட்ஸ் இருக்கும், போகும் மனசு, நம்மகிட்ட மனசு இருக்கு இல்லையா. அதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி என்ன சொல்றாரு, காலையிலையும் நைட்டும் தொடப்பு கட்டி வச்சு அடிங்கன்றது, விளக்க மாதிரி தொடப்பு கட்டி வச்சு அடிங்கன்றது. ஏன்னா மனசு எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி இனிஷியலாக வரும்போது ரொம்ப எதுவாக இருக்கும், ஏன்னா நமக்கு அவ்வளோ கஷ்டங்கள். ஓகே, ஹஸ்பண்ட் கணவர் எதிரியா இருப்பாரு, மனைவி எதிரியா இருப்பாங்க, குழந்தைங்க சரியில்லை, ரிலேட்டிவ் சரியில்லை, எல்லாமே எதிரியா இருப்பாங்க. பக்தி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நிலைமையெல்லாம் சரியான உடனே பக்தர்கள் எதிரியா மாறிடுவாங்க. ஓகே, இது ரியாலிட்டி ஆக்சுவலா. ஏன்னா மனசு அப்படி இருக்கு. ஓகே, அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பக்தியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த அசோசியேஷன்லாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு நடத்துறதும் கஷ்டம், அது வர்றதும் கஷ்டம், பிரசாதம் பண்ணி எல்லாமே. அந்த பக்தி வேணும்னு நினைச்சாதான் என்ன பண்ண முடியும், நம்ம இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம மனசு எங்கேயாவது இழுத்து போயிடும். அதனால கஷ்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா அப்படியே நமக்கு ஓகே நம்ம இங்கே போனால் நல்லா இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும், போயிடலாம். அந்த கஷ்டம் போகிறது நமக்கு ஒரு துரஷ்டம் தான் ஆக்சுவலாக. சில பேர் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். அவன் கொடுத்து வச்சோம். ஏன்னா குந்திமாரன் அதை கேட்குறான், எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தா சொல்கிறான். ஓகே, விபரஹா சந்துரா சஸ்வத் தத்த தத்த ஜெகத்குரு பௌரவ தர்சனம் மெச்சியாத் அப்புனர்பவ தர்ஷனம். கஷ்டம் வந்தால் உன்னை நினைக்கலாம், உன்னை நினைச்சா பிறப்பிறப்பிலேருந்து விடுபட்டலாம். ஓகே, அதனால கஷ்டங்கள் இருக்கிறது நல்லது. ஆக்சுவலாக கஷ்டம் போயிடுச்சு என்ன தெரியல, நம்ம நிலைமை கண்டல் தான். அதனால என்ன பண்ணணும், நம்ம பே பண்ணிக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருங்க, அது கரெக்டு தான். அப்போதான் என்ன பண்ணுவேன், பக்தியில நிலைச்சி இருக்க முடியும். இல்லைன்னு என்ன ஆயிடுவோம், நம்ம எவ்வளவு பேர் வந்தாங்க இந்த நல்லா யோசிச்சு பாருங்க, மாதாஜி தெரியும், ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, எல்லாம் சேர் தான் ஃபுல்லா, ஜெயின்லேருந்து நிறைய பேர் எல்லாம். இப்போ ஒரு மாதாஜி பாபா தான் வாங்கினாங்க. இப்போ என்ன பண்றாங்க, டாக் வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, யார் என்னுடைய நாயை விரும்பலையோ அவங்க என்னையை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பிரபுபாதர் சொன்னது எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. கடவுளுக்கு சேவை பண்ணலைன்னா டாகுக்கு சேவை பண்ணணும். புக்கில் எழுதியிருக்காரு. புக்கில் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன புக்ஸ்ல எல்லாம் எழுதியிருக்காரு. அது அவங்க கேஸ்ல கரெக்டாக உண்மையாயிடுச்சு. டெய்லி டாகை கூட்டு வருவாங்க, அப்படி டாய்லெட் போட்டுக்கு இப்படி தான் சுற்றி சுற்றி வருவாங்க. அந்த மாதாஜி எவ்வளோ தூரமாக அவங்க தெரியும், சுரேஷ் மாதாஜி தெரியும். அந்த மாதாஜி அவங்க ஹை கேஸ்ட் எல்லாம் பயங்கர ஸ்பீடாக வந்தாங்க, மாளிகை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, பாவதம் வாங்கிட்டாங்க, நிறைய புட்டிஷ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு ஒரு நாள் அழுதாங்க. பார்த்து எதுக்காக அழுதாங்கன்னு தெரியல. என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, டீ காஃபிலாம் உடனே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. டீ காஃபி குடிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்காங்க. ஹோட்டலில் போய் ஸ்டேட்டஸில் போட்டாங்க, வாட்ஸ்அப்பில்.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போனாங்க, அப்படியே மொத்தமாக கீழே போயிட்டாங்க. இப்போ டாக் வச்சுட்டாங்க. ஓகே, டாக் வைக்கிறது தப்பு கிடையாது. மீதி காலத்தில் டாக் எங்கே வச்சிருப்பாங்க? வீட்டுக்கு வெளியே வச்சிருப்பாங்க, பெட்ரூம்லேயும் வச்சு கிச்சன்லேயும் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஹரே கிருஷ்ணா பிரபு, அது எல்லாத்தையும் போந்து பார்க்கும். கரெக்டாக டாகோட வேலை தான். அதனால டாக் தான் எனக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி வந்துச்சு. சேவை யாருக்காக பண்ணி தான் ஆகணும். நம்ம கடவுளுக்கு சேவை பண்ணுறோமா நாய்க்கு சேவை பண்ணுறோமாங்கிறத வித்தியாசம். ஓகே, அதனால யாருனாலும் எப்படினாலும் மாறலாம். அது வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. யாரு மாறலையோ அவங்கள பாருங்கன்னு சொல்லி பிரபுபாத சொல்றாரு. பிரபுபாத கேட்கிறாரு, இப்படி வந்து போறாங்களே அப்படின்றார். போறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, இருக்கிறவங்களை பத்தி நீங்க ஆச்சரியமா பாருங்கன்றார். ஆச்சரியப்படுங்க அப்படின்றார். அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம we should not worry. 40 பேர் வந்தாங்க, 50 பேர் வந்தாங்க, எல்லாமே வரும் போகும், நமக்கு அது கவலை கிடையாது. ஓகே, நம்மளுடைய வேலை என்னன்னா கிருஷ்ணரை பத்தி க்ளோரிஃபை பண்ணணும். நம்ம திருப்பி கிருஷ்ணரை பத்தி நினைச்சு பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் எல்லாருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து யாருக்கு ஹாப்பினஸ் தரும்? அத்தாரிட்டிக்கு ஹாப்பினஸ் தரும். ஓகே, பிரபுபாதருக்கு ஹாப்பினஸ் வரும். இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணோம்னா கிருஷ்ணருக்கு ஹாப்பினஸ் வரும். அடுத்த ஸ்லோகம் பண்ணலாம் நம்ம. சத்வம் ரஜஸ்தம இதி பிரகிருதே குணாஸ்தை யுக்தः பரா புருஷ ஏக இஹாஷ தத்தே சிதியாதயே ஹரிவ்ருஞ்சி ஹரேதி சம்னா ஷேயாம்சி தத்ர கலோ சத்ததனோ நணாம் சுயுஹோ. விவேக் பிரபு நீங்க படிங்க. கொஞ்சம் கட்டி படிங்க, அப்புறம் தெய்வீக புருஷராகிய பகவான் ரஜோகுணம், சத்வகுணம் மற்றும் தமோகுணம் ஆகிய ஜட இயற்கையின் முக்குணங்களுடன் மறைமுகமாக தொடர்பு கொண்டிருக்கிறார். மேலும் ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் எனும் முத்தொழிலுக்காக அவர் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய 3 குண அவதாரங்களை ஏற்றுக்கொள்கிறார். இம்மூவரில் நற்குண சத்வரூபமான விஷ்ணுவிடமிருந்தே மக்கள் அனைவரும் முடிவான நன்மைகளை பெற முடியும். பொருளை படிக்கணும். மேலே குறிப்பிட்டது போல் விரிவங்கங்களாக தோன்றியுள்ள அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டாற்ற வேண்டும் என்பது இப்பதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருடைய எல்லா விரிவங்கங்களும் விஷ்ணு தத்துவங்கள் அல்லது பரமபுருஷர்களே ஆவர். ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வரும் அடுத்த தோற்றம் பலதேவர் ஆவார். பலதேவரிலிருந்து சங்கர்ஷனரும், சங்கர்ஷனிலிருந்து நாராயணரும், நாராயணரிலிருந்து இரண்டாவது சங்கர்ஷனரும், இந்த சங்கர்ஷனரிலிருந்து விஷ்ணுவின் புருஷ அவதாரங்களும் தோன்றுகின்றனர். நற்குணத்திற்கு அதிபதியாக உள்ள விஷ்ணு க்ஷீரோதயாயி விஷ்ணு அல்லது பரமாத்மா என்று அறியப்படும் புருஷ அவதாரமாவார். பிரம்மா ரஜோகுணத்திற்கும் சிவன் தமோகுணத்திற்கும் அதிபதிகளாக உள்ளனர். ஜட உலகில் உள்ள முக்குணங்களின் முப்பெரும் இலாக்களுக்கு இவர்கள் தலைவர்களாக உள்ளனர். விஷ்ணுவின் நற்குணத்தினால் படைப்பு சாத்தியமாக்கப்படுகிறது. மேலும் பிரளய காலத்தில் சிவபெருமான் தமது சிவதாண்டவத்தினால் அதை அழித்து விடுகிறார். பௌதீகவாதிகளும் மூடர்களும் முறையே பிரம்மனையும் சிவனையும் வழிபடுகின்றனர். ஆனால் தூய ஆன்மீகர்கள் நற்குண ரூபியான விஷ்ணுவை அவரது பல்வேறு உருவங்களில் வழிபடுகின்றனர். விஷ்ணு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அம்சங்களாகவும் பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளாகவும் தோன்றுகிறார். அம்சங்கள் பரமபுருஷ பகவான் என்றும் பிரிக்கப்பட்ட பகுதிகள் ஜீவாத்மாக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஜீவாத்மா மற்றும் பரமபுருஷ பகவான் ஆகிய இருவருமே அவரது நிலையான ஆன்மீக உருவங்கள் உள்ளன. ஜீவராசிகள் சில சமயங்களில் ஜடசக்தியின் கட்டுப்பாட்டிற்கு உள்ளாகின்றன. ஆனால் விஷ்ணு மூர்த்திகள் எப்பொழுதும் ஜடசக்தியை ஆள்பவர்களாகவே இருக்கின்றனர். பரமபுருஷராகிய பகவான் விஷ்ணு ஜடசக்தியின் ஆதிக்கத்தில் உள்ள பந்தப்பட்ட ஜீவராசிகளை விடுவிப்பதற்காக இந்த ஜட உலகில் அவதரிக்கின்றார். இத்தகைய உயிரினங்கள் ஜட உலகை அடக்கியாளும் எண்ணத்துடன் இவ்வுலகில் தோன்றி இயற்கையின் முக்குணங்களில் சிக்கிக் கொள்கின்றன.
இதன் காரணமாக வெவ்வேறு கால அளவனை கொண்ட சிறைவாசத்தை அனுபவிப்பதற்காக ஜீவராசிகள் தங்களது பௌதிக உடலை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியுள்ளது. இடவுலகம் என்னும் சிறைச்சாலை பரமபுருஷரின் ஆணையின் கீழ் பிரம்மாவால் படைக்கப்படுவதாகும். மேலும் கல்ப முடிவில் அனைத்தும் சிவனால் அழிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் நாட்டின் சிறைச்சாலை அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுவது போல இந்த சிறைச்சாலை பாதுகாக்கும் பொறுப்பை விஷ்ணு ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தொடர்ச்சியான பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் போன்ற துன்பங்கள் நிறைந்ததான ஜடவாழ்வெனும் இச்சிறைக்கூடத்திலிருந்து வெளியேற ஆவல் கொண்டுள்ள ஒருவன் அத்தகைய முக்தியை பெறுவதற்கு பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்ய வேண்டும். பகவான் விஷ்ணு பக்தி தொண்டினால் மட்டுமே வழிபடப்படுகிறார். மேலும் ஜடவுள்ள சிறை வாழ்வை தொடர வேண்டியுள்ள ஒருவன் தற்காலிகமான விடுதலைக்காக அதற்குரிய வசதிகளை சிவன், பிரம்மா, இந்திரன் மற்றும் வருணன் முதலான தேவர்களிடம் கேட்டு பெறலாம். இருப்பினும் பந்தப்பட்ட வாழ்வில் சிக்கிக்கொண்டுள்ள ஜீவராசிகளை எந்த தேவராலும் விடுவிக்க முடியாது. விஷ்ணுவால் மட்டுமே இதை செய்ய முடியும். எனவே பரமபுருஷரான விஷ்ணுவிடமிருந்து முடிவான நன்மை அடையப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா. ஓகே, விஷ்ணு தத்துவம் எல்லாமே நம்ம கேட்டகரிக்க ஸ்வாம்சம், விபினாம்சம். ஸ்வாம்சானா அவருடைய அம்சம், விபினாம்சம்னா பிரிக்கப்பட்ட அம்சம். ஓகே, நம்மளாம் விபினாம்சம், செப்பரேட்டட் எனர்ஜி. ஓகே, ஜீவாத்மா. ஸ்வாம்சானா பல்தேவ், சங்கர்ஷனா, இவங்க எல்லாம் விஷ்ணு கேட்டகரியும். அதனால் ஒரு விஷ்ணு கேட்டகரிட்டையும் இன்னொரு விஷ்ணு கேட்டகரிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வித்தியாசம் பார்க்கக்கூடாது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இருக்கு இல்லையா? அந்த ராமரை வந்து ஒரு சன்னியாசி சொல்றாரு சீதாராமரை குடிக்கிறார். இன்னொரு சன்னியாசி என்ன சொல்றாரு, அந்த ராமரை பலராமரை குடிக்கிறார். பிரபாதத்தை போகுது ரெண்டுமே. பிரபாதம் என்ன சொல்றாரு, இந்த ராமர் சீதாராமரையும் குடிக்குது, பலராமரையும் குடிக்குதுன்ட்டு. ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா இந்த விஷ்ணு தத்துவத்துக்குள்ள சண்டை போடக்கூடாது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து விஷ்ணுவை கும்பிட்றாரு, அவரை வந்து கிருஷ்ணர் வந்து இப்படி வர்றாருன்னு சொல்றான்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சண்டை போடக்கூடாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஜீவகோஸ்வாமி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஸ்ரீமத் பாகவத் அப்படி சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலாக அவர் விஷ்ணு வழிபடுறாரு, விட்டுடலாம், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்டு. சிவன் கூட, சிவனை கும்பிட்றவங்க கூட சண்டை போடக்கூடாது. போய் சைவட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட சிவனை பற்றி நீங்கள் கும்பிட்றீங்களே, சிவன் வந்து வேண்டது கிடையாது, விஷ்ணு தான் வேண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கணும், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும், அவ்வளோதான். எல்லா வைஷ்ணவரையுமே அவங்க என்ன பண்ணணும், அவங்க ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இவ்வளோ பக்தி அவருக்கு இருக்கே, நமக்கு இந்த மாதிரி பக்தி இல்லையே. ஸ்ரீ வைஷ்ணவ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், பூஜை நல்லா பண்ணுவாங்க, இந்த மாதிரி அழகாக பண்ணுறாங்களே, நமக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லும், இந்த மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஹரே கிருஷ்ண மெசேஜ் அப்படி நம்ம நினைக்கணும். நம்ம அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெருமையை வந்து காட்டக்கூடாது. ஓகே, ஆனால் உண்மைதான். ஏதேஜாம்ச கலாபம்ச கிருஷ்ணசு பகவான் ஸ்ரீ, கிருஷ்ண தான் பகவான். பிரம்மாலேருந்து நிறைய பேர் அதை நிறைய ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரோட சண்டை போடக்கூடாது. நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கெல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். ஏன்னா 1000 விஷ்ணு நாமங்கள் சொல்றதுக்கு ஒரு வட்டம் 3 வட்டம் ராமநாமம் சொன்னா போதும். கரெக்டா? ஒரு வட்டம் கிருஷ்ணநாமம் சொன்னா போதும், 3 வட்டம் ராமநாமம் சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நீங்க விஸ்வசாஸ்திரம் ஒரு ராமநாமம் சொன்னா 1000 விஸ்வசாஸ்திரம் என்ன சொல்லுவாங்க, ஸ்ரீராம ராம ராமேந்திர 3 வட்டம் சொல்லணும் இல்லையா? 3 வட்டம் சொன்னா ஒரு வட்டம் விஸ்வசாஸ்திரம் 1000 நாமங்கள் சொன்னது சமம். ஒரு கிருஷ்ணநாமம் சொன்னா 3 ராமநாமம் சொன்னது சமம். அப்ப நீங்க ஹரிகிருஷ்ண சொன்னா எத்தனை விஸ்வசாஸ்திரம் சொன்னது ஈக்குவலா இருக்கு. நீங்க எதுக்கு விஸ்வசாஸ்திரம் படிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கரெக்டா தான், இதெல்லாம் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. ஆனா இது நம்ம அந்த என்ன சொல்றது, நமக்கு வந்து அந்த அத்தாரிட்டி இல்லை. ஏன்னா நமக்கு உண்மையிலே அது என்னன்னு புரியல. நமக்கு என்னன்னு புரிஞ்சாலும் நமக்கு அடுத்தவங்க சொல்ல தர முடியும். கிருஷ்ணன் யாருன்னு தெரியுமா? தெரியுமா கிருஷ்ணன் யாருன்னு? உண்மையிலே தெரியாது நமக்கு. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பகவான் கிருஷ்ணன் பகவான் ஆச்சாரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, இப்படிதான் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம கிருஷ்ணரை நேரில் பார்த்தது கிடையாது, நம்ம ட்ரை பண்றோம், அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, வைஷ்ணவர்களுக்குள்ளே சண்டையிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம விஷ்ணு தத்துவமும் ஜீவ தத்துவமும் ஈக்குவல் நினைக்கக்கூடாது. சிவபக்தர்கள் இருக்காங்கன்னா அவங்க வரமாட்டாங்க மேக்சிமம் கிருஷ்ண கான்சியஸ்.
அவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், எந்த வரையும் வெறுக்கவே கூடாது. ஓகே, நம்ம உடனே கிறிஸ்கானுக்கு வந்துட்டோம், நம்ம ஹையில் போயிட்டோம், நம்ம அவங்களுக்கு வெறுக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க நம்ம எப்பயுமே சிவனை நிந்திக்கிறவங்கள நம்ம செதுக்க மாட்டோம். சிவன் கோவில் வாய்ஸ்லேயே மிதிக்க மாட்டேன், தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொன்னால் உடனே கரெக்ட் பண்ணியிருக்கேன் அவரை. இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போவோம், அன்றைக்கி ப்ரோக்ராம் போய்க்கு அப்போ சொல்லுவார், சிவன் கோவில் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன் சார், இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, தப்பு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா சிவன் வந்து மிகப்பெரிய வைஷ்ணவர். ஓகே, நிம்னகானம் எதா கங்கா தேவானம் அச்சுதா வைஷ்ணவானாம் எதா சம்பு. வைஷ்ணவிலே சிறந்த வைஷ்ணவர் வந்து சம்பு, சிவன். ஓகே, புராணாலாம் விதம் தான், புராணங்களே சிறந்த புராணம் வந்து ஸ்ரீமத் பாகம். அதனால இந்த தத்துவங்கள் பற்றி நமக்கு என்ன தெரியாது, என்ன அப்படின்னு நமக்கு வந்து உறுதியாக தெரியாது. ஓகே, உறுதியாக தெரியாத வச்சு நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதில் இறங்கக்கூடாது. நம்ம அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து விஷ்ணு ஆக முடியாது, நம்ம வந்து விஷ்ணுடைய சேவர்கள். அதே தானே சொல்கிறாங்க மற்ற சம்பிரதாயத்திலையும், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லா சம்பிரதாயத்தையும் சேவர்கள்லாம் சொல்லலாம். எந்த சம்பிரதாயத்தை சொல்ல மாட்டாங்க, அது அசம்பிரதாயம், அது வந்து மாயாவதி. சங்கராச்சாரிய சம்பிரதாயத்தை சொல்ல மாட்டாங்க, நம்ம நாராயணன் தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த பக்கம் நம்ம தலை வச்சு விடக்கூடாது. ஆனால் மற்றவங்களுக்கு அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம குழப்பக்கூடாது, இங்கேருந்து அங்கே பாதி அங்கேருந்து இங்கே பாதி அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சிக்ஷா எடுக்கிறோம்னா கரெக்டாக அந்த சிக்ஷா எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிடணும். ஓகே, ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் பெனிஃபிட்ஸ் இல்லை. சில சமயம் சீசன் கொஞ்சம் சில ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனிதாலிக் சாப்பிட்றாங்க பரவாயில்ல, இப்படி நம்ம டைல்யூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ராமானுஜர் எப்படி சொல்லலை, இடையில கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஸ்லாக் இருக்க தான் செய்யும். ஓகே, அந்த ஸ்லாகை என்ன பண்ண நம்ம அந்த ஓட்டையை எடுத்துக்கிட்டு அது நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்லித்தராங்களோ அத்தாரிட்டி அதை அப்படியே நம்ம பண்ணால் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்தது போல நம்ம பாத்திவாதாரணோ தூமஸ் தஸ்மாதக்னிஸ்த்வயி மயா தமசஸ்து ரஜஸ்தஸ்மாத் சத்யம் யத் பிரம்ம தர்ஷனம். ஸ்ரீநாமத்தை நீங்க படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க, படிக்க புக் இருக்கா அவங்ககிட்ட? புக் இல்லையா? சரி பரவாயில்ல, சரி நீங்க படிங்க. Firewood is a transformation of earth, but smoke is better than the raw wood, and fire is still better, for by fire we can derive the benefits of superior knowledge through Vedic sacrifices. Similarly, passion is better than ignorance, but goodness, sattva, is best because by goodness one can come to realize the absolute truth. Purport, as explained above, one can get release from the conditioned life of material existence by devotional service to the personality of Godhead. It is further comprehended herein that one has to rise the platform of the mode of goodness, sattva, so that one can be eligible for the devotional service of the Lord. But if there are impediments on the progressive path, anyone, even from the platform of tamas, can gradually rise to the sattva platform by the expert direction of the spiritual master. Sincere candidate must therefore approach an expert spiritual master for such a progressive march, and the bona fide expert spiritual master is competent to direct a disciple from any stage of life, tamas, rajas or sattva. Okay, போதும். ஒரு மலையாளம் படிக்கிறீங்களா? அடுத்த பாருங்க. It is a mistake therefore to consider that worship of any quality or any form of the Supreme Personality of Godhead is equally beneficial. Except Vishnu, all separated forms are manifested under the conditions of material energy, and therefore the forms of material energy cannot help anyone to rise to the platform of sattva, which alone can liberate a person from material bondage. The uncivilized state of life or the life of the lower animals is controlled by the mode of tamas. The civilized life of man with the passion of various types of material benefits is the stage of rajas. The rajas stage of life gives a slight clue to the realization of the absolute truth in the form of fine sentiments in philosophy, art and culture with moral and ethical principles. But the mode of sattva is a still higher stage of material quality, which actually helps one in
realizing the absolute truth. In other words, there is a qualitative difference between the different kinds of worshipping methods as well as the respective results derived from the predominating deities, namely Brahma, Vishnu and Hara. Hara. Very nice. Hare Krishna. Hare Krishna. ஸோ ஒருத்தர் வந்து பக்தி ப்ராக்டிஸ் பண்ணால் அட்லீஸ்ட் சத்துவ குணத்துக்கு உயரணும், இல்லைன்னா பக்தி வந்து என்ன பண்ண முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கூடிய மெத்தட்ஸ்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க? நம்ம இதில் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, பிரபாதர் கொடுத்துருக்காரு, சாஸ்திரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இனிஷியலாக வந்தவுடனே நம்மளுடைய பழக்கம் என்ன ஆயிடுச்சு, நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருமே நம்மளுடைய சஜஷன்ற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கருத்துக்களை கூற ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் அதை ஆரம்பிக்கூடாது, ஏன் நீங்கள் இதை பண்ணக்கூடாது, ஏன் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, ஏன் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இது நம்மளுடைய டிசீஸ், நம்மளுடைய நோய். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், அப்படியே அத்தாரிட்டி என்ன சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணணும். அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம மலையில் திட்டான் பண்ண சொல்கிறாங்க, மங்களாரத்தி பண்ணணுன்றான், இது நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கொடுப்போம், அட்வைஸ் கொடுப்போம். அட்வைஸ், ஃப்ரீயாக அட்வைஸ், எல்லோரும் ஃப்ரீயாக கொடுப்போம். அது எதுவும் பிரச்சனை, ஏதாவது யாருக்கும் பிரச்சனை, முதுவலியாக இது நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க முதுவலியெல்லாம் சரியாயிடும், கால் வலியெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். இப்படி எல்லாருமே அட்வைஸ், ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுத்துரு. இது வந்து நம்ம டிசீஸ் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபிசிக்கலாக அவனா ஹெல்ப் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாருமே எல்லோரும் கெட்டிக்காரன் கிடையாது. அதனால் ஆனால் ஆன்மீக விஷயம் என்ன பண்ணணும்னா, அத்தாரிட்டி என்ன சொன்னாங்களோ அதை என்ன பண்ணணும், அப்படியே நம்ம டிட்டோவை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுல்ல, நம்மளுடைய சஜஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, ஏன்னா நிறைய கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் இன்னும் வரல, சத்துவ குணத்துக்கு வரல. இன்னும் நம்ம இன்னும் தமோ குணம் ரஜ குணத்துலாம் இருக்கோம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சத்துவ குணத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸ்லாம் போர் அடிக்காது. ஆக்சுவலாக கிளாஸ்லாம் சில பேர் போர் அடிக்கல, எதுக்காக நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு போகணும், வேற கண்ட்ரிக்கு எதுக்கு என்ஜாய் பண்ண போகணும், ஏதோ ஒரு மனசில் ஃபீலிங் இல்லை இல்லையா, அங்கே போனலாம் இருக்கட்டும், அங்கே போனலாம் கரெக்டாக, ஏதோ ஒரு இது இல்லையா, நமக்கு ஒரு இது கரெக்டாக, ஏதோ ஒரு போர் அடிக்குது கரெக்டாக. போர் என்ன அடிக்குதுன்னா, நமக்கு துன்பம் கம்மியாயிடுச்சு, ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குது. அப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ணுவோம். என்ன துன்பம் எப்படி கம்மியாச்சு, பக்தி ப்ராக்டிஸ் பண்ண கம்மியாயிடுச்சு. நம்ம பக்தியை நம்ம விட்டுருவோம் கடைசியில். ஓகே, பக்தி தான் மெயின். பக்தினால என்னாச்சுன்னா கொஞ்சம் துன்பம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான், துன்பம் மறையலை. ஓகே, திருப்பி ரெடியாக இருக்காங்க. அதனால தான் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்காரு கிருஷ்ணர், துக்காலயம் அசாசனம், செட்டிலே ஆக முடியாது. நம்ம நினச்சிப்போம் செட்டில் ஆகிட்டோம். ஓகே, அந்த ஸ்டேஜை தாண்டிடும், செட்டில் ஆகிட்டேன் சார், வேலை கிடைச்சி தான் செட்டில் ஆகிட்டேன், கல்யாணம் பண்ணால் செட்டில் ஆகிட்டேன், குழந்தை வந்தால் செட்டில் ஆகிட்டேன், வீடு வாங்கினா செட்டில் ஆகிட்டேன், காடு வாங்கினா முடிஞ்சிச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணால் முடிஞ்சுது, பொண்ணு கல்யாணம், செட்டிலே ஆக முடியாது. ஆக்சுவலாக ஆல்வேஸ் வில் பி அன்செட்டில்டு. இதுதான் உண்மை. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண, நிலையான உணவை பிடிச்சிக்கணும். நிலைன்னு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, எக்ஸப்ட் கிருஷ்ணா, அவருடைய பக்தர்கள், பக்தி சேவை. அதனால் அதை நம்ம கிச்சன் பிடிக்கணும்னா நம்ம நிச்சயமாக சத்துவ குணத்துக்கு உயர்ந்தே ஆக வேண்டும். தமோ குணத்துலேயும் ரஜோ குணத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, தமோ குணத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுற பக்தர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் தான் இருக்கிறதுலே சிறந்த பக்தர்னு நினைப்பாங்க. ஓகே, உலகத்திலே நான் தான் சிறந்த பக்தர், என்னை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது. எப்படி தமோ குணத்தில் இருக்கக்கூடிய பக்தர். ரஜோகுணத்தில் இருக்க பக்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறேன், நான் படிக்கிறேன் பாருங்க, சூப்பராக படிக்கிறேன் பாருங்க, எல்லாமே நான் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க, நான் சமைக்கிறது சூப்பராக இருக்குது, நான் லெக்சர் கொடுக்குறது சூப்பராக இருக்குது, நான் பாடுறதும் நல்லா இருக்குது, இப்படி ஏதோ ஒரு குவாலிட்டியில் நான் ஃபேமஸ் ஆகிட்டேன். இது ரஜோகுண பக்தர். சத்துவ குணத்தில் தான் உண்மையான அந்த வந்து பக்தி வந்து நிலைக்கும். அதனால தான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபெய்த்தில் ஆரம்பிக்குது, சேவையில் ஆரம்பிக்குது, வாசுதேவனை பற்றி கேட்கணுன்ற ருசி வருது. அப்புறம் என்ன ஆயிடுது, கிருஷ்ணர் வந்து ஹார்ட்டை க்ளீன் பண்ணுறாரு. அப்புறம் பக்தி வந்து என்ன ஆகுது, நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே, பக்தி ஸ்ட்ராங் ஆகணும் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு இது காலியாகுது. அது என்ன ரெண்டு காலியாகுது, லோபா காமா லோபா, கரெக்டா, ததா ரஜஸ் தமோலா, ததா ரஜஸ் தமோ பாவா, காம லோபா தயேஷே, காமம் லோபம் எல்லாம் ஓடிது. ஓகே, கோபம்லாம் போயிடுது, இதெல்லாம் காலியாகும். இல்லை, அதுக்கப்புறம் தான் ஏவ பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதா பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்கர்ஷ ஜாயதே,
இது போனதுக்கு அப்புறம் தான் பக்தி வருமா. இந்த பிரசன்ன மனசோ அவர் நல்ல குணத்துக்கு வந்த பிறகுதான் மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கு, அப்பதான் பக்தி வருதான். அப்ப இப்ப நமக்கு வரதெல்லாம் என்னது ஆக்சுவலா? இப்ப நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, என்னை பார்த்த சாரதியே வராரு சொல்றோம் இல்லையா, அது என்னது? அப்ப அது அது பக்தியா இல்லையா? அது நம்மளுடைய ஒரு இதுதான், ஒரு சென்டிமெண்டலான ஒரு அப்ரோச் தான். ஓகே, அது நீங்க குற்றமா பார்க்க வேணாம். அதுதான் அந்த நிலைமையில நம்ம இருக்கணும். ஆக்சுவலா நமக்கே தெரியல, நம்ம வந்து பக்தி பண்ணலைங்கிறது நமக்கு தெரியல. நம்ம நினைச்சுக்கிட்டோம் வந்துட்டோம் பக்தியிலேன்னு. பக்தி நல்ல குணத்துல வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேரு புகழ் பின்னால போகவே மாட்டாங்க. அவங்க அதே ஆக்டிவிட்டியை பண்ணிட்டே இருப்பாங்க, போரே அடிக்காது, எங்கேயும் போகணும்னு தோணாது. ஓகே, அவங்க எங்கே இருக்கிறாங்க அதே ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, டெய்லி எழுந்திருப்பாங்க. அது அப்படியே நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க எந்திரிக்கலாம் ஒரு மாறும், 4 மணிக்கு எந்திரிக்கலாம் ஒரு மாறும் டெய்லி. ஆமா, ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க கரெக்ட், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன் இருக்கும். ஓகே, அவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு வெற்றிடமா ஃபீல் பண்ண மாட்டாங்க. மகான் மேல பின்னால போயிட்டு இருக்கோம், கரெக்டான பாத்துல போறோம்னு சொல்லி அவங்களுக்கு ஷெல்டர் எடுத்துருவாங்க. they take shelter and give shelter. ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த தமோகுணம் ரஜோகுணத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு நம்மளுடைய பக்தி வந்து இடையிலே என்ன ஆகிடும், ஒரு மாதிரி கலப்பட பக்தியா மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸிமம் சத்துவ குணத்துக்குள்ள தான் ட்ரை பண்ணணும். நமக்கு பேரு புகழ்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம் வாழ்க்கையில, அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால நமக்கு துரதிர்ஷ்டம் தான் நமக்கு பின்னால் வந்துட்டு இருக்கு. ஓகே, நமக்கு தேவை என்ன, கலப்படமில்லாத பக்தி. அது எப்படி தான் கிடைக்கும்? நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆச்சாரியர்கள் சொன்னது அப்படியே என்ன பண்ணணும், நம்ம ஏற்றுக்கணும் வாழ்க்கையில். மாலைகள் சேன் பண்ணோம், ஸ்ரீமத் பாவனை படிக்கிறோம், நல்ல பக்தரோட அசோசியேட் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், முன்னேறி போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகிடும், நமக்கு வந்து இந்த ரஜோகுணம் தமோகுணம் பெரிய முட்டுக்கட்டையாக வந்து நின்றோம். ஓகே, முட்டுக்கட்டையாக வந்துடும். நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம தான் பக்தி ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணுறோம், அப்படி என்ன வந்துடும், பெருமை வந்துடும் மனசுக்குள்ள. கர்வம் வந்துருச்சுன்னா என்ன தெரியாது நமக்கு, யாரை பார்த்தாலும் பொறாமையாக இருக்கிறான்னு தான் தோணும். நீ உனக்கு பொறாமையாக இருக்க என் மேலே, அதனால தான் நீ அப்படி சொல்கிற அப்படின்னு நம்ம அவங்க அட்வைஸ் பண்ணவர்களையும் தடுத்துரும். நீ என் மேலே பொறாமப்படுறதுனால தான் நீ அப்படி சொல்கிற, நீ எதுவும் பேசாதப்போ அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்படி மாய என்ன பண்ணோம்ல, குழியில் தள்ளி விட்டுருவோம். அப்புறம் நமக்கே தெரியணும் குழியில் விழுட்டோம். ஓகே, ஆனால் தப்பு கிடையாது, அது கிருஷ்ணா கைவிட மாட்டார், திருப்பி தூக்கிடுவார். ஓகே, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம அந்த மாதிரி போனாலே டேஞ்சர் தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் என்ன பண்ணணும், நம்ம சத்துவ குணத்தில் பக்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணணும். 25 போகலாம். பேஜிரே முனயோதாக்ரே பகவந்தமதோக்ஷஜம் சத்மமிஷதம் சேமாயா கல்பாந்தே யே அனுதானிஹ. Translation. Previously, all the great sages rendered service unto the Supreme Personality of Godhead due to His existence above the 3 modes of material nature. They worshipped Him to become free from the material conditions and thus derive the ultimate benefit. Whoever follows such great authorities is also eligible for liberation from the material world. From the material world. Okay. Purport हमने படிக்கணுமா? ஹரணி purport. The purpose of performing religion is neither to profit by material gain nor to get simple knowledge of discerning matter from the spirit. The ultimate aim of the religious performance is to release oneself from material bondage and regain the life of freedom in the transcendental world, where the personality of Godhead is the supreme person. Laws of religion therefore are directly enacted by the personality of Godhead, and except for the Mahajanas or the authorized agents of the Lord, no one knows the purpose of religion. There are 12 particular agents of the Lord who know the purpose of religion, and all of them render transcendental service unto Him. Person who desire their own good will follow these Mahajans and thus attain the supreme benefit. இப்போ மகாஜனோ ஏத கத சபந்தா 12 மகாஜனம் இருக்காங்க. குமாரோ கபிலோ எப்படி ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் குமாரோ ஆரம்பிக்கும்.
மொத்தம் 12 பேர் இருக்காங்க. ஓகே, கபிலா, குமாரர்கள், நாரதா, சம்பு, வியாசா இருக்காரு இல்லையில, வியாசா, சுகதேவ கோஸ்வாமி, ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமார, கபில, மனுகு, பிரகலாத, பீஷ்மோ, பலீர், தெரியாது. தேங்க்யூ. ஸ்வயம்பு கரெக்ட் நீங்க சொன்னது. ஸ்வயம்பு, நாரதா, சம்பு, குமார, கபில, மனுகு, பிரகலாதோ, ஜனகோ, பீஷ்மோ, பலி, வையாசிகி, வயம். மொத்தம் வந்து 12 பேர். ஸ்வயம்புனா யாரு? பிரம்மா. கரெக்டா? நாரதான நாரதர் முனி, சம்புனா சிவன், குமாரர்கள் கபில முனி, மனுனா ஸ்வயம்பு மனு. ஓகே, ஆராய்ச்சா பிரகலாத மகாராஜ், ஜனக மகாராஜ், பீஷ்மா. 9ஆச்சு பலி மகாராஜ். வையாசகினா யாரு? வையாசகினா இவர் சுகதேவ கோஸ்வாமி. வையாசகி. வயம்னா இங்க யமராஜ் தான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை. ஓகே, 12 பேர். ஸ்வயம்பு, நாரதா, சம்பு, குமாரா, கபில, மனு, பிரகலாதோ, ஜனகோ, பீஷ்மோ, பலி, வையாசிகி, வயம். द्वादशैते विजानीमो धर्मं बाहवदं पदः गुह्य विशुद्धं दुर्बोधं यम्यात्मामृतमश्नुते. இது வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த 12 பேருக்கு தான் என்ன தெரியுமா தர்மம்னா என்னன்னு தெரியும். ஓகே, தர்மம் தான் சாட்சாத் பகவத் பணித்தம். பகவானுக்கு தர்மம் தெரியும், அவருடைய பக்தர்கள் மகாஜனங்களுக்கு தெரியும் தர்மம்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஆனா மகாஜனத்துடைய அடிச்சோட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு 100 பேர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு, அப்படி நம்ம ஃபாலோ பண்ணல. அது மகாஜனங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரபுபாத மூலமா என்ன இருக்கும் அதுபடி நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். மக்கள் வந்து திருப்தி வந்து மகேஷன் திருப்தி சொன்னாங்கல்ல, அது அப்படி கிடையாது. ஓகே, கிருஷ்ணாவை திருப்தி பண்ணா மக்கள் எல்லாம் திருப்தி விடும். இது இவங்களே கிரியேட் பண்ணுது, மக்கள் திருப்தி மகேஷன் திருப்தி. மக்கள் எல்லாம் தங்கிட்டீங்கன்னா இவங்க மகேஷன் திருப்தி ஆயிப்பாரா? என்ன லாங்குவேஜ் தப்பா சொல்றாங்க, இவங்களே எல்லாத்தையும் ஒன்னா தப்பா சொல்லிக்கிறாங்க. பகவானுக்கு என்ன திருப்தி கொடுக்குதோ அப்ப எல்லாமே திருப்தி ஆயிடுவாங்க. எல்லா டெமிகாட்ஸ், எல்லா பாட் அண்ட் பாஸ் எல்லாம் திருப்தி ஆயிடுவாங்க. ஓகே, அதனால பகவானுக்கு என்ன பண்ணணும்னா பிரசாதம் ஆஃபர் பண்ணணும். அவருக்கு ஹாப்பினஸ் கொடுத்தா என்ன பண்ணணுமா, ஹரே கிருஷ்ணா வந்து சாண்ட் பண்றோம். இப்படிதான் நம்மளுடைய திருப்தி பண்ணணும். இப்படிதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா பலி பார்த்தீங்கன்னா, பலி மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வாமன் தேவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? சுக்கராச்சாரிய தெரிஞ்சிருச்சு, அவருடைய சோகால்டு குரு தெரிஞ்சிருச்சு. இவர் பிராமணர் வேஷத்துல குள்ளமா வந்திருக்காரு, இவர் என்ன பண்ணிவாரு, உன் சொத்தெல்லாம் பிடிங்கிருவாருன்றத கணக்கு பண்ணிட்டார் சுக்கராச்சாரியர். பலி மகாராஜா கிட்ட வந்து சொல்றாரு, நீ வந்து 2 ஸ்டெப்பு கொடுக்குறேன்னு 3 ஸ்டெப்பு கொடுக்குறேன்ட்ட, வந்திருக்காரு யாருன்னு உனக்கு தெரியாது, விஷ்ணுவே வந்திருக்காரு இங்க, 2 ஸ்டெப்லயே அவன் கதையை முடிச்சிருவாரு. நீ 3ஆவது ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போற யோசிச்சு பார்த்துக்கோ, உன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது கொடுக்கறதுக்கு அப்படின்றது. இப்படி சொல்றாரு அவர். சுக்கராச்சாரிய இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அவர் வந்தோடனே கண்டுபிடிச்சாரு, இவருக்கு நீ கொடுக்காத, பரவாயில்ல, நீ தட்டி கழிச்சது பௌதிகமா என்ன பண்ணலாம், நீ தட்டி கழிச்சிடலாம், இந்த மாதிரி நான் வரமே மீன்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி தட்டி கழிச்சது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியர் அவனை என்கரேஜ் பண்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஓகே ஒரு அவர் லூப்லாம் கொடுக்குறாரு, அந்த சாஸ்திரப்படி லூப்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லுது, மெட்டீரியலா கைடன்ஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ தட்டி கழிச்சது, ஏன்னா உன்னால நீ வெளியே வரவே முடியாதுலேருந்து, நீ வாக்கு கொடுத்துட்ட, இந்த வாக்குலேருந்து ஒரு வாக்கு வந்து காப்பாற்ற முடியாது, 2 ஸ்டெப்லேயே கதை முடிஞ்சது அப்படின்றாரு. 1 ஸ்டெப்பு கீழே 1 ஸ்டெப் மேலே வச்சா முடிச்சுட்டு அப்படி அவர் சொல்றாரு. ஆனா பலி மகாராஜா அசையவே இல்லை. யோசிச்சுப்பாரு, அதான் மகாஜன், அதான் மகாஜன் சொல்றோம். நம்மெல்லாம் அசைஞ்சு கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, பரவாயில்ல சொல்றாங்க, ரிலேட்டிவ் சொல்றாங்க, கணவன் மனைவி சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம அசைஞ்சுக்குவோம். ஆனா அவர் வந்து அப்படி யோசிக்கிறார். ஏன்னா அந்த குரு மகாராஜ் சொல்றாரு இல்லையா, ஏன்னா அவர் வந்து சுக்கராச்சாரியர் தான் உடலே கொடுத்தார். பலி மகாராஜ் செத்து போயிட்டார். செத்தவருக்கு உயிர் கொடுத்தது யாரு? சுக்கராச்சாரியார். அவர் ரொம்ப கண்டிக்கப்பட்டணும் இல்லையா, எல்லா வருஷம் சொல்லித்தராரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் வார்த்தை எப்படி மீற முடியும்? நம்ம அப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம். நம்ம கிருஷ்ணா கான்டெக்ட்ல நான் சேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கே நீங்க ஓ அப்படி உங்களுக்கு மரியாதை இருக்கு இல்லையா, உயிரே கொடுத்தவருக்கு எப்படி இருக்கு மரியாதை யோசிச்சு பாருங்க. யுத்தத்துல செத்து போயிட்டாரு, அவருக்கு உயிர் கொடுத்திருக்காரு சுக்கராச்சாரியார். ஓகே, ஆனா பலி மகாராஜ் யோசிக்கிறார், இப்படி ஏன்னா எப்படி வார்த்தை எப்படி மீறலாம்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் முதல்ல மனசுல இருக்கு எப்படி விஷ்ணு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. விஷ்ணுவே வந்தா அவரு கொடுக்கணும் தானே சொல்லியிருக்கேன். ஏன்னா சுக்கராச்சாரியா வந்து செமினல் ஆச்சாரியா. செமினல் ஆச்சாரியானா அப்படி பரம்பரையா வர ஆச்சாரியா, குரு பரம்பரை கிடையாது. அவங்க அப்பா ஆச்சாரியா, அப்பா ஆச்சாரியா. ஆனாலும் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே, அதனால அவர் என்ன பண்றாரு, மெட்டீரியலா கைட் பண்றாரு, ஸ்பிரிச்சுவலா கைட் பண்ணல. ஆனா அவரும் சொல்லிட்டு இருந்தார், விஷ்ணு தான் பகவான், அவருக்கு அவனுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஆனா
பிரகலாத் மகாராஜா வந்து சொல்லி கொடுத்ததுனால இவருக்கு பக்தி வந்து ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு பலி மகாராஜா. அவர் என்ன பண்றாரு, உடனே அவர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல அவர் என்ன பண்றாரு, இந்த டிமான்ஸுக்கும் அரக்கர்களுக்கும் சுக்கராச்சாரியனுக்கும் ஆப்போசிட்டா என்ன பண்றாரு, வேலை பண்றாரு. யோசிப்பாங்க, நம்ம இவ்வளவு நாள் இருந்தவங்க கூட ஆப்போசிட்டா போகணும், பகவான்கிட்ட போகணும். அப்படி பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம நாடு முக்கியம், கண்ட்ரி முக்கியம், ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆர்டினரி பர்சன்ஸ்க்கு திங்கிங்க்கு ஆப்போசிட்டா பண்றாங்க மகாஜனாஸ். பிரகலாத மகாராஜா அதே மாதிரி தான். ஓகே, அவன் அதே மாதிரி அவர் 2 இதை அளந்துட்டார். ஓகே, ரெண்டே அளந்துட்டார். ஒரு அடியில கீழ் முடிஞ்சிச்சு, அப்படியே பாடி பெருசாக்கிட்டு இன்னொரு சைடெல்லாம் முடிஞ்சிச்சு, பாடி ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு. இன்னொரு காலை மேலே தூக்குனாரு, அங்கே மேலே ஓட்டம் வந்துச்சு, யூனிவர்ஸில் ஓட்டம் வந்துருச்சு. அங்கேருந்து தண்ணி விழுது, கங்கை, அதான் சிவன் பிடிச்சிக்கிறார். ஓகே, அப்போ கேட்குறாரு, பலி மகாராஜா உன்னுடைய இதுலேருந்து நீ தோத்துட்ட, உன்னுடைய ப்ராமிஸ்லேருந்து தோத்துட்ட. நீ என்ன சொன்ன, எனக்கு 3 அடி நல்லா தரேன், எனக்கு நீ நிறைய தரேன், எனக்கு வேணாம் 3 அடி தந்தா போதும்னு சொன்னேன். ஆனால் 2 அடியிலேயே உன்னோடதெல்லாம் இழந்துட்டியே, என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்குறாரு. அவனை கயிற்றை வச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே கயிற்றை வச்சு கட்டலாம். அவரக்கெல்லாம் போகிறது, எப்படி கட்டலாம், இங்க ராஜா அப்படின்னு சொல்லி சண்டை போட வர்றாங்க. பலிமராஜ் சொல்றாங்க, யாரும் சண்டை போடக்கூடாது, ஏன்னா இப்போ டைம் வந்து நமக்கு கிடையாது, யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு. ஓகே, அவனை கயிற்றை வச்சு கட்டுறாங்க. அப்போ கூட அவர் என்ன ஆகலை, அவருடைய நிலைமை வந்து சாயலை. நமக்கு எல்லாமே போயிடுச்சுன்னா நமக்கு எப்படி நம்மளுடைய ஃபேஸ்லாம் சாந்தி இழந்துடும் இல்லையா? ரொம்ப பணக்காரனாக இருந்து நம்ம வசதியாக இருக்கோம்னு வச்சுக்கோமே, நமக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஆகிட்டோம்னா நம்ம எப்படி இருக்கும், கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும் இல்லையா? அது அந்த மாதிரி நிலைமைக்கு உருவாக்கணும் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கும், எரிச்சல் வரும்ல. பலி மகாராஜா அந்த மாதிரி அஷேம்டே ஆகலையாம், வருத்தமே பண்ணலையாம், வருத்தமே பண்ணல. அவர் கட்டி போட்டு நிற்கிறான். அந்த இடத்துல அவர் யோசிக்கிறார், இந்த மாதிரி ஒரு பிராமணருக்கு, நம்ம ஒரு பிராமண பிரம்மச்சாரிக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோமே, அந்த வாக்கு பொய்யாயிடக்கூடாது. இவ்வளவு நாள் நான் கட்டி காத்த அந்த இது பொய்யாயிடக்கூடாது. உடனே கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, ததாமி புத்தியோம் தம் ஏனமாவும் பையனாத்திதே. கிருஷ்ணா உள்ளே ஐடியா கொடுக்குறாரு பலி மகாராஜுக்குள்ளே, உடனே அர்ப்பணிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் பலி மகாராஜ் என்ன பண்றாரு, ஆத்ம நிவேதனம் பண்றாரு. ஆத்ம நிவேதனம் இல்லையா, வெளியே ஸ்ரீ விஷ்ணு சவனே பரீட்சித் அபவத் सखे कीर्तने प्रह्लाद स्मरणे ततंग्रि भजने लक्ष्मी प्रतिपूजने अक्रूरस्तु अभिवन्दने कविपदे धास्य दशक्ये अर्जुन सर्वस्वात्म निवेदने बलिरभूत् कृष्ण विदेशांबरा. பலி வந்து என்ன பண்றாரு, என் தலை மேல காலை வச்சிருங்க, ஏன்னா இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி சொத்தை விட பெருசு. கரெக்டா இல்லையா? இவ்வளவு சொத்து எனக்கு இருக்குன்னா அப்ப நான் தான் அதை விட பெருசு. கேட்டா அப்ப நான் இன்னும் இருக்கேன், என் தலைமையில வச்சிருங்க அப்படின்ட்டு. அப்படிதான் அந்த பாஷை முடியும். ஓகே, ஆனா இது எதுக்காக பண்றாரு, கிருஷ்ணர் நேரம் வந்து எனக்கு கொடுனா கொடுத்துருவார் பலி மகாராஜ், ஒன்றுமே சொல்ல மாட்டார். இது ஒரு சின்ன ஹியூமரஸ். அப்பதான் எல்லாருக்கும் அவருடைய பலி மகாராஜோட கிரேட்னஸ் தெரியும். இந்த மாதிரி அவர் விளையாட்டு பண்றதா லீலைகள். இதில் நிறைய டீச்சிங்ஸ் இருக்கு இல்லையா? எப்பயுமே நம்ம பலி மகாராஜ் ஃபேமஸா இருக்கிறார். இன்னும் வந்து ஓணம் பண்டிகைலாம் கொண்டாடுறோம் இல்லையா? அதனால நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்ணோம், மகாஜனங்கள் என்ன சொல்றாங்களோ, கிரேட் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மகாஜனுடைய ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப ரொம்ப அஸ்டானிஷிங், ஒண்டர்ஃபுல், அற்புதமானது, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம அதை திருப்பி திருப்பி படிச்சு பூரிப்படையணும், அவ்வளவுதான். ஓகே, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் இருந்திருக்காங்க. நம்ம என்ன நினைக்கக்கூடாது, நானும் ஒரு பீஷ்மர் ஆயிடுவேன், நானும் பலி, அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், கோபி பர்த்து பதகமலையோர் தாச தாச தாசானு தாசா, சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட், இப்படிதான் நம்ம நினைக்கணும். தவிர நான் யசோதம் ஆயிடுவேன் கிருஷ்ணர், அப்படி நான் வந்து நந்த மகாராஜ் ஆயிடுவேன் கிருஷ்ணன் எனக்கு பையனா வருவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நந்த மகாராஜனுடைய சேவலிஞ்ச சேவனா இருப்பேன், அப்படிதான் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம் கடைசி பேர். ஓகே, பிரஜா வந்து ஃபாலோ பண்றதுன்னா அவங்களுக்கு சேவை தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம அந்த பொசிஷன் எடுக்கணும், என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே நினைக்கக்கூடாது. அடுத்த சொல்லுவோம் போலாம். முமுக்ஷவோ கோர ரூபா ஹித்வா பூதபதிம் நதா நாராயண கலா சாந்தா பஜந்தி அனசூயவா
படிங்க. முக்தி பெறுவதில் உறுதியாக இருப்பவர்கள் நிச்சயமாக பொறாமையின்றி அனைவரையும் மதிப்பவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் தேவர்களின் பயங்கரமான கோர உருவங்களை அவர்களால் விலக்கி பகவான் விஷ்ணுவையும் அவரது விரிவாக்கங்களின் ஆனந்தமயமான சொரூபங்களையும் மட்டுமே வழிபடுகின்றனர். விஷ்ணு தத்துவங்களுக்கு பிறப்பிடமாக இருப்பவரும் பரமபுருஷ பகவானுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் இருவேறு தத்துவங்களாக நம்மை விவரித்துக் கொள்கிறார். ஒன்று இணைந்துள்ள முழு பாகங்கள் ஆகும், மற்றது பிரிக்கப்பட்ட பிணப்பகுதிகள் ஆகும். பிரிக்கப்பட்ட பிணப்பகுதிகள் மேலும் விஷ்ணு தத்துவங்களின் விரிவாக்கங்கள் வழிபாடு செய்யப்படும் மூர்த்திகள் ஆவர். பரம புருஷரால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள தேவர்களும் கூட பிரிக்கப்பட்ட பிணப்பகுதிகளே ஆவார். அவர்கள் விஷ்ணு தத்துவ பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல. விஷ்ணு தத்துவங்கள் என்பது பரம புருஷரின் மூல உருவத்துக்கு சமமான சக்தியை கொண்டுள்ள பகவானின் வடிவங்களாகும். அவர்கள் வெவ்வேறு காலங்களுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப வேறுபட்ட பிரிவுகளை சேர்ந்த சக்தியை வெளிப்படுத்துகின்றனர். பிரிக்கப்பட்ட பிணப்பகுதிகள் வரம்புக்கு உட்பட்ட சக்தியை கொண்டார்கள் ஆவர். விஷ்ணு தத்துவங்களுக்கு உள்ளதை போன்ற எல்லையற்ற சக்தி அவர்களுக்கு இல்லை. ஆகவே விஷ்ணு தத்துவங்கள் அல்லது பரம புருஷரான நாராயணனின் முழு பகுதிகளை பிணப்பகுதிகளோடு ஒப்பிடக்கூடாது. யாராவது அப்படி செய்தால் உடனே அவன் குற்றவாளியாகி பாஷண்டி என பெயர் பெறுகிறான். கலியுகத்தில் உள்ள பல முட்டாள்கள் இவ்விரு பிரிவுகளையும் சமப்படுத்துவதன் மூலம் இத்தகைய குற்றங்களை செய்கின்றனர். Separated parts and parcels have different positions in the estimation of material powers. And some of them are like Kala Bhairava, Smasana Bhairava, Sani, Mahakali, Chandika. These demigods are worshipped mostly by those who are in the lowest categories of the mode of darkness or ignorance. Other demigods like Brahma, Shiva, Surya, Ganesha and many similar deities are worshipped by men in the mode of passion, urged on by the desire for material enjoyment. But those who are actually situated in the mode of goodness of material nature worship only Vishnu Tattvas. Vishnu Tattvas are represented by various names and forms such as Narayana, Damodara, Vamana, Govinda and Adoksaja. The qualified Brahmanas worship the Vishnu Tattvas represented by the Salagrama Sila, and some of the higher castes like Kshatriyas and Vaishyas also generally worship the Vishnu Tattvas. Okay, thank you. முடிஞ்சதில்லையா அந்த பேராகிராஃப் முடிஞ்சதில்ல? ஓகே. ஏன்னா இப்போ விஷ்ணுவை ஏன் ஒர்ஷிப் பண்ணுறாங்கன்னா விஷ்ணுவை ஒர்ஷிப் பண்ணால் மட்டும்தான் என்ன கிடைக்கும்? லிபரேஷன் கிடைக்கும், முக்தி பாதா. தத்தேனகம்பா சுசமிக்ஷமானோ புஞ்சானேவாத்மா கிருத்தம் நிர்வாகம் கிருத்வா பவித்ரிதம் நமஸ்தே ஜீவேத்தையோ முக்தி பதே சாதாயமா. முக்தி பத யாரு? கிருஷ்ணன் தான். ஓகே. மற்ற எல்லா டெமிகாட்ஸ் அதை முடியாது, முக்தியை அழிக்க முடியாது. ஓகே. ஏன்னா அவங்களும் என்னதான் செப்பரேட்டட் பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அதில் போட்டுக்கல. இன்டகிரேட்டட் பார்ட்ஸ் செப்பரேட்டட் பார்ட்ஸ்னு அவங்களுமே பிரிக்கப்பட்ட பகுதிகள் தான். அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இந்திரா சந்திராலாம் ஒரு காலம் 2 காலம் இருப்பாங்க, அவங்களும் செப்பரேட்டட் பார்ட்ஸ் தான். அவங்க இன்டகிரேட்டட் பார்ட்ஸ் கிடையாது. முக்தி யார் தான் தர முடியும்னா இன்டகிரேட்டட் பார்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா தான் தர முடியும். அது யாரு? விஷ்ணு தத்துவம் எல்லாம் முக்தி தர முடியும். வாமனர், நாராயணர், நரசிம்மர் எல்லாருமே ஓகே, ராமர் எல்லாம். அதனால விஷ்ணு தத்துவங்களை சண்டை போடுறோம்னு சொல்றோம். ஒரு வைஷ்ணவரை பார்த்து பழி சொல்லக்கூடாது, நீங்க என்ன வைஷ்ணவம் பண்றீங்க அப்படி சொல்லவே கூடாது. அவரும் வைஷ்ணவர். ஓகே. எந்த வைஷ்ணவரை அஃபென்ஸ் பண்ணாலும் அது அபராதம் தான். அதனால நம்ம இன்னொரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவர் மெனக்கெடு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே. ரொம்ப என்ன சொல்லி கொடுத்தாலும் அப்படி ஃபாலோ பண்ணிட்டே போகணும். அதனால நம்ம மகாகாளி, காலபைரவா, சனி இந்த மாதிரி போறாங்க இல்லையா? சில பேர் போவாங்க, சனி கோயில் போறேன், ராகு கேது கோயில் போறேன், இவரை காலபைரவ வழிபடுறேன். இந்த மாதிரி வழிபடுறவங்க என்ன ஆகும்னா மோட் ஆஃப் இக்னரன்ஸ், அறியாமை குணத்துல இருந்து தான் வழிபடுவாங்க.
இந்த குணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வழிபாடலாம். இன்னும் கொஞ்சம் தமோ குணத்துல ரஜ குணத்துல என்ன பண்ணுவாங்க, சூர்யா இந்த ரஷ்யாலாம் இருந்தாங்க இல்லையா, ரஷ்யாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனை வழிபடுவாங்க மத்திய காலத்துல. அந்த ரஷ்யாவில் இருந்தவங்க என்ன பண்றாங்க, முஸ்லீம்ஸ் வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க தான் பார்சி இனத்தவர். அவங்க வந்து சூரியனை வழிபடுவாங்க. உலகம் ஃபுல்லாக அப்படிதான் இருந்திருக்கு. சூரியன், கணபதி, பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்த மாதிரி 5 பேரை வந்து என்ன பேர் வழிபடுவாங்க. இல்லை யார் விஷ்ணு வழிபடுறாங்களோ அவங்க தான் லிபரேஷனுக்கு கரெக்டான ஆளுங்க. மற்ற யாரும் என்ன பண்ண முடியாது, லிபரேஷன் ஆக முடியாது. ஏன்னா மற்றவங்களாம் என்னது, செப்பரேட்டட் பார்ட்ஸ் அண்ட் பார்சல். செப்பரேட்டட் பார்ட் அண்ட் பார்சல். விஷ்ணு தத்துவம் இன்டெகிரேட்டட் பார்ட் அண்ட் பார்சல். ஓகே, இன்டெகிரேட்டட் பார்ட்ஸ். இன்டெகிரேட்டட் பார்ட்ஸ்னா அந்த தத்துவம் வந்து விஷ்ணு தத்துவம், செப்பரேட்டட் பார்ட்ஸ்னா வந்து அது ஜீவ தத்துவம். ஓகே, அதனால ஜீவ தத்துவத்தால என்ன பண்ண முடியாது, இன்னொரு ஜீவ தத்துவத்தை மேலே இழுக்க முடியாது. நீங்க போங்க, எந்த ஒரு டெமிகாலுமே உங்களுக்கு நான் தந்துட்டேன். ஏன்னா அதனால ஹிரண்யகசிபு எவ்வளவு நாள் தவம் பண்ணுவார். பிரம்மாவால எனக்கு இம்மார்டாலிட்டி கொடுங்க, நான் சாகாம இருக்கணும்னு சொல்லி கேட்பார். பிரம்மா என்ன சொல்லுவாரு, நானே செத்துருவேன் அப்படின்வார். ஏன் பிடிச்சு கொடுக்க முடியும் உனக்கு? இதுதான் கரெக்டான ஆன்சர். He will also die, but still he worshipped Brahma for so many years. அதுக்காக வேற வரங்கள்லாம் கிடைக்கும், ஆனா முக்தி வந்து எனக்கு கிடைக்காது. ஓகே, எட்டர்னல் லைஃப் கிடைக்காது. எட்டர்னல் லைஃப் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம நிச்சயமா பகவானை தான் நம்ம வழிபடணும். அகாம சரோகாமோவா மோட்சகாம உதாந்தி திவ்ரேன பக்தி யுகேன விஜேதா புருஷம் பரம். ஓகே, இப்போ 27 படிக்கலாம். சொல்லு, டவுட் என்ன? ஜீவன் தத்துவம் வந்து செப்பரேட்டட் பார்ட்ஸ் அண்ட் பார்சல், இன்டெகிரேட்டட் பார்ட்ஸ் அண்ட் பார்சல் வந்து விஷ்ணு தத்துவம். சிவா, லார்ட் சிவா வந்து லார்ட் சிவா இன்பிட்வீன்ல இருக்கார். ஆமா, லார்ட் சிவா வந்து விஷ்ணு வந்து எப்படி வந்து பால் தயிரா மாறுதோ அப்படியே விஷ்ணு என்ன பண்றாரு, சிவனா மாறுறாரு. அதனால நம்ம ஆனா விஷ்ணு பால் தான் தயிரா மாறிச்சே, எனக்கு வந்து வயிறு வலிக்குது, நான் பாலை குடிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணோம், தயிர் தான் சாப்பிடணும் அந்த மாதிரி. ஸோ அதனால நம்ம விஷ்ணு வர்ஷிப் பண்ணோம்னா என்ன பண்ண முடியும், லிபரேஷன் ஆக முடியும். ஆனா சிவனை வர்ஷிப் பண்ணா இந்த உலகத்துல இருக்க முடியும். சிவனை வர்ஷிப் பண்ணி எனக்கு எதுவுமே வேணாம், நீ எனக்கு நல்ல வழி மத்திர காட்டுன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக் கிருஷ்ண காட்சி வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணனோட வந்துடுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிவனை வழிகாட்டிடுவார். ஓகே, ஆனால் சிவனை வழிபட்டா வேற ரிசல்ட்டு, விஷ்ணு வழிபட்டா வேற ரிசல்ட். எப்படி பாலை குடிச்சா ஒரு ரிசல்ட்டு, தயிரை குடிச்சு ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து தான் வருது, ஆனால் வேற வேற ரிசல்ட். அதே மாதிரி தான் சிவனை வர்ஷிப் பண்ண ஒரு ரிசல்ட்டு, விஷ்ணு வர்ஷிப் பண்ண ஒரு ரிசல்ட். சிவனை வர்ஷிப் பண்ணவங்க இந்த லோகம் நல்லா இருக்கும், விஷ்ணு வர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு அடுத்த லோகம். ஓகே, இந்த லோகம் வந்து நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா இருந்தாலும் ஓகே. ஓகே, துருவ மகாராஜ் ராவணா. ஓகே, ராவணா வந்து சிவனை வர்ஷிப் பண்ணார். இந்த லோகத்துல அவர் நல்லா ரொம்ப போஸ்டா இருந்தார் இல்லையா. துருவ மகாராஜாவுக்கு இந்த லோகத்தையும் நல்லா இருந்தாரு, அடுத்த லோகமும் அவர் கேரண்டி. ஓகே, கைலாயமும் இதுதான் பௌதிக லோகத்துல இருக்கு, ஸ்பிரிச்சுவல் கிடையாது. கைலாயமும் ஸ்பிரிச்சுவல் கிடையாது. சிவன் இருப்பார் அங்க, அவ்வளோ கீழே வந்துடுவாங்க. அங்கேருந்து மேலே போகிறது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஆனால் மேக்ஸிமம் கீழே தான் வருவாங்க. நடுவில் இருக்கும், ஆனால் அங்கேயிருந்து போக முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க சிவனோட அட்டாச்சாக இருப்பாங்க. அப்படியே கீழே வருவாங்க, மேலே அப்படி தான் போவாங்க. மேலே போனால் விஷ்ணு மேலே பக்தியாமா அபிஜானாதி, பக்தி வாசுதேவான பக்தி வந்தால் மாத்திரம் தான் மேலே போக முடியும். வேற யாருமே அவரோட கிடையாது. சிவனை யார் மேலே பக்தி பண்ணா, சதாசிவா. ஹூ இஸ் நத்திங் பட் விஷ்ணு. சங்கர்ஷன்லேருந்து வந்தால் சதாசிவா. சதாசிவன் மேலே தான் சிவனே இது பண்ணுவார். ஆனால் அவருடைய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, சிவனை வந்து இது பண்ணிட்டு அந்த மாதிரி உயிர் போட்டுக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. சிவன் சுடுகாட்டெலாம் இருக்காரு, அப்போ நீங்கள் சுடுகாட்டெலாம் இருக்கும் இல்லை, எனக்கு பெரிய பேலஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அதனால சிவபக்தர்கள் வந்து அது போக முடியாது ஆக்சுவலாக. ஓகே, சிவபக்தர்கள் என்ன பண்ணணும், சிவன் என்ன பண்ணுறாலும் அந்த காரியத்தை பண்ணணும். சிவன் என்ன பண்ணாரு, எப்பயுமே மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறாரு கிருஷ்ணன் மேலே. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களும் பார்க்கும். சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம். அவர் எப்பயுமே வந்து கிருஷ்ணன் மேலே மெடிடேட் பண்ணிட்டே இருப்பார். அதனால தான் அவர் என்ன பண்ணல, தட்ச பிரஜாபதி வரும்போது கூட எந்திரிச்சு நிக்கல. அவர் மாமனார் வரும்போது கூட எந்திரிச்சு நிக்கல. ஏன்னா அவர் என்ன பண்ணார், எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கிறார். அவர் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா சிவன் வழி கட்டுவார். நானும் என்ன பண்றது, இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னா சிவன் வழி கட்டுவார்.
நீ ஆனா அவர் சிவனுக்கு பிடிக்குமா? சிவனுக்கு தன்னுடைய பக்தர்கள் ரொம்ப பிடிக்காதான். யாரை பார்த்தாலும் பிடிக்குமா சிவனுக்கு? வைஷ்ணவரை பார்த்தா தான் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நம்மளே பாருங்க, ஒருத்தர் நம்ம வேற ஒரு ஊருக்கு போயிட்டோம், அந்த ஊர்ல வைஷ்ணவர்களே கிடையாது. சாத்தூர்னு வச்சுப்போம். ஓகே, சாத்தூர்ல இருக்காங்க. இப்ப அங்க போயிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பக்தர் வரான். என்ன பண்ணுவோம் நம்ம? எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா, நான் வரேன் உங்க வீட்டுக்கு வரேன், எல்லாம் சொல்லுவோமா இல்லையா? எதுவுமே இல்லைங்க. அரேப் கண்ட்ரிலாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? வார ப்ரோக்ராம் நான் வந்துடுறேங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படி. அதே மாதிரி தான் சிவன் இருப்பார். சிவனும் வாசுதேவன் நினைச்சிட்டு இருக்கனால அவரும் கிருஷ்ண கான்சியஸ் சொல்லி அந்த மாதிரி வைஷ்ணவ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிவன் முன்னால போய் லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அவர் வந்து அவருக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஓகே, அதனால சிவனை கும்பிட்டா ஒரு ரிசல்ட், விஷ்ணு கும்பிட்டா இன்னொரு ரிசல்ட். அடுத்தது போலாம். ரஜஸ்தமா இது படிக்கல இல்லைன்னு படிக்கல இல்ல அது. ரஜஸ்தமா பிரகிருத்தயா समशीला भजन्ति वै पितृभूता प्रजेशादे श्री ऐश्वर्य प्रजेप्स्वः माताजी படிங்க நீங்க. ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்கள் செல்வம், செல்வம், அதிகாரம் மற்றும் குழந்தை பேரு ஆகிய ஆசைகளால் உந்தப்படுவதால் அவர்கள் முன்னோர்களையும் பிற ஜீவராசிகளையும் மற்றும் பிரபஞ்ச இயக்கங்களின் பொறுப்பாளர்களான தேவர்களையும் வழிபடுகின்றனர். பரமபுருஷரிடம் திரும்பி செல்வதில் ஒருவர் உறுதியுள்ளவராக இருந்தால் அவர் எந்த தேவரையும் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. பௌதிக இன்பத்தில் வெறிப்பித்து அறிந்தவர்கள் தற்காலிகமான நன்மைகளுக்காக வெவ்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர் என்றும் இத்தகைய தற்காலிகமான நன்மைகள் குறைந்த அறிவுள்ள மனிதர்களுக்கு உரியானவாகும் என்று பகவத்கீதை 7.20-23 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பௌதிக இன்பத்தை பெருக்கிக் கொள்ள நாம் ஆசைப்படவே கூடாது. பௌதிக இன்பங்களை வாழ்வில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைவிட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பெறக்கூடாது. அதிகமான பௌதிக இன்பத்தை ஏற்பதென்பது பௌதிக துன்பங்களில் தன்னை இன்னும் ஆழமாக பிடித்துக் கொள்வது என்பதாகும். விஷ்ணு வழிபாட்டினால் அடையப்படும் நன்மைகளை பற்றி அறியாத ஆழ்ந்த பௌதிகவாதிகள் அதிகமான செல்வத்தையும் பெண்களையும் போலி கௌரவத்தை விரும்புகின்றனர். விஷ்ணு வழிபாட்டினால் ஒருவனின் பிறவியில் மட்டுமல்லாமல் மறுபிறவியிலும் நன்மை அடைய முடியும். இக்கொள்கைகளை மறந்து அதிக செல்வம், அதிக மனைவிகள் மற்றும் குழந்தைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கும் மூடர்கள் பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். துன்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதே வாழ்வின் நோக்கமாகும், அவற்றை அதிகரிப்பதல்ல. ஓகே பிரபு, நீங்க படிங்க பிரபு. ஜட இன்பத்திற்காக தேவர்களை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. தேவர்கள் பகவானின் கொண்டர்கள் என்பதால் நீர், ஒளி, காற்று போன்றவைகளில் உருவிலுள்ள வாழ்வில் அத்தியாவசிய தேவைகளை வழங்குவதற்கு அவர்கள் கடமைப்பட்டுள்ளனர். உயிர் வாழ்வதற்காக ஒருவன் கடினமாக உழைத்து அக்கடின உழைப்பின் பலன்களால் அவன் பரமபுருஷரை வழிபட வேண்டும். அதுவே அவன் வாழ்வின் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். ஒருவன் பகவானின் நம்பிக்கையை கொண்டு முறையாக பக்தி தொண்டாற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும். அது ஒருவனை படிப்படியாக பரமபுருஷரை நோக்கி முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் தோன்றி இருந்த பொழுது இந்திர வழிபாட்டை நிறுத்தினார். பகவானிடம் நம்பிக்கை கொண்டு செய்யும் தொழிலையே வணங்கும்படி அவர் பிருந்தாவனத்திற்கு அறிவுரை கூறினார். ஜட லாபத்துக்காக பல தேவர்களை வழிபடுவது என்பது முறைகேடான மத கொள்கையாகும். இத்தகைய மதம் கைதவ தர்மம் என்று பாகவதத்தில் துவக்கத்திலேயே கண்டிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவராலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரே மதம்தான் உலகில் உள்ளது. அது பாகவதம் தர்மமாகும். அதாவது பரமபுருஷ பகவானை தவிர வேறொருவரையும் வழிபடக்கூடாது என்று போதிக்கும் மதமாகும். ஹரே கிருஷ்ணா. அதனால அடுத்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஸ்லோகம் மட்டும் படிக்கலாம். ஓகே, ஸ்லோ மாதாஜி படிக்கட்டும். துளசி மாதாஜி. வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியா
வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி. மாதாஜி படிச்சுவீங்களா? தோசி மாதாஜி சரி. இல்ல இல்ல ஸ்லோகம் படிச்சுவீங்களா? ஸ்லோகம் ஸ்லோகம் படிங்க. வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபா வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஓகே, எல்லாரும் சொல்லிக்கலாம், டெய்லி படிக்கலாம். ஓகே, ஏன்னா வாசுதேவ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இது சொல்லணும். ஈஸ்வரி மாதாஜி நீங்க அர்த்தம் படிங்க, அதை முடிச்சுக்கலாம். டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஈஸ்வரி மாதாஜி மொழிபெயர்ப்பு மாத்திரம் இல்லையா? மாதாஜி இல்லையா? படிங்க மொழிபெயர்ப்பு மாத்திரம். அறிவின் இருப்பவர் முழுமை கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அவரை திருப்திப்படுத்துவதே யாகங்கள் செய்வதன் நோக்கமாகும். அவரை உணர்வதற்காகவே வேதம் உள்ளது. எல்லா கிரியைகளும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம். அவரே பரம ஞானமாவர். அவரை அடைவதற்காகவே எல்லா கடும் தவங்களும் இயற்றப்படுகின்றன. மதம் தர்மம் அவர் அன்பு கொண்டாடுகிறது. வாழ்வின் மிக உயர்ந்த இலக்கும் அவரே. எல்லாமே அவர் தான். வாசுதேவன் தான் அல்டிமேட் கோல். இதுதான் எல்லா மகாஜனும் சொல்றாங்க. பிரகலாத் மகாஜன் சொல்றாரு, விஷ்ணு விஷ்ணுதான் கதி. ஓகே, துராசையா வைரத்தமாயினா. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வேற ஆசைகள், துராசை, வேற ஆசைகள் பின்னால போய் என்ன பண்றாங்க? வேற இதுதான் முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா வாசுதேவ தான் என்னது? நம்மளுடைய அல்டிமேட் கோல். இதுதான் வாழ்க்கையுடைய நம்மளுடைய நோக்கம். வாழ்க்கையில் என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளுடைய நோக்கம். அல்டிமேட்லி we want to revive our relationship with கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படிங்கிறது என்ன பண்றது? நம்ம ரிவைவ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கம். அதுக்காக என்ன பண்றோம்? ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம சொல்றோம். ஓகே, இப்படி நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி 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 என்ன பண்ணலாம்? நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள நித்தியமான அந்த உறவை பூர்ப்பிச்சிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணலாம்? வெக்கேட் பண்ணிடலாம். மனிதனா பிறந்த எல்லாருடைய முக்கியமான கடமை இதுதான். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய கடமையில நம்ம தவறிடுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஒரே ஒரு பிரசன்டேஷன் தான் இன்னைக்கு. எது கேள்வி இருக்கா? ஓகே, ஆமா, சீரோதாரி விஷ்ணு பரமாத்மா எக்ஸ்பேண்ட் ஆறாரு. இதுல கர்ப்ப ஓஷன்ல இருக்கார். கர்ப்ப ஓஷன்ல இருக்கார் இல்லையா? அதான் கர்ப்ப விஷ்ணு. காரண விஷ்ணு காரண ஓஷன்ல இருப்பார். ஷீரோதக விஷ்ணு பார்க்கடல்ல இருப்பார். அவருடைய எக்ஸ்பென்ஷன் பரமாத்மா. அவர்கிட்ட தான் எல்லா என்காலையும் சொல்லுவாங்க. இந்த ஷீரோதக விஷ்ணுவுடைய ஒரு சின்ன எக்ஸ்பென்ஷன் தான் பரமாத்மா. அவர் பரமாத்மா விரிவாகிறார். என்ன பிரபு? கர்ப்பதக சாய் விஷ்ணு வாவிலிருந்து வரலாம். ஓகே, அவர் நாபிலிருந்து வரும்போது பிரம்மா அந்த இதுல உட்கார்ந்துருக்காரு. நம்ம யூனிவர்ஸ்குள்ள பார்க்கடல் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே தான் இருக்கலாம். நம்மளுடைய யூனிவர்ஸ்லயே பார்க்கடல் இருக்கு. அங்கதான் சீரோதக சாய் விஷ்ணு இருக்கான். கர்ப்பதக சாய் விஷ்ணு ஓஷன்ல இருப்பாரு. இவர் தனியா ஒரு பிளானட், பார்க்கடல் ஒரு பிளானட் இருக்கும், ஸ்வேதா தீபம் சொல்லிட்டு அந்த பிளானட்ல இருப்பாங்க. காரண சாய் விஷ்ணு வெளியே இருப்பார். அது வெளியே இருப்பார், யூனிவர்ஸ்க்கு வெளியே இருப்பார். அவருடைய பபிள் மூச்சு விடும்போது ஒரு யூனிவர்ஸ் வெளியே வரும். அந்த யூனிவர்ஸ்ல ரெண்டு விஷயம் இருப்பாங்க. ஒன்று கர்ப்பதக சாய் விஷ்ணு. உள்ள ஃபர்ஸ்ட் கர்ப்பதக சாய் விஷ்ணு வருவார். அவர் வந்தோடனே வேகம் வருது. ஏன்னா ஃபுல்லா இருட்டாக வேகம்.
அவர் வேர்த்ததான் 2 பில்லியன் மைல்ஸ், 2 பில்லியன் மைல்ஸ், பில்லியன்னா கோடிக்கணக்கில், அவ்வளவு தூரம் தண்ணி அவர் வேர்ல. பாத்துங்க எவ்வளவு வேர்த்த. நமக்கு வேர்த்தனா ஒரு சின்ன கப்பல தான் பிடிக்க முடியும். அவர் வேர்த்தது வந்து 2 பில்லியன் மைல் தண்ணி, அதுல அடியில படுத்திருப்பார். அவர் நாபில இருந்து வர்றதுதான் பிரம்மா. நிறைய பிளானட்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பிளானட் வந்து ஆன்மீகம், அதுதான் பார்க்கடல் ஸ்வேதாதீபம். அதுக்குள்ள போக முடியாது டெமிகாட்ஸால, வெளியே இருந்து ப்ரே பண்ணுவாங்க. பிரம்மாலாம் இந்த மாதிரி பெரிய அரக்கர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா வெளியே இருந்து ப்ரே பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புருஷ சுத்தம்லாம் பாடுவாங்க. அப்ப சீரக சாய் விஷ்ணு அங்கேருந்து வருவாரு, ஆனா யாராலையும் பார்க்க முடியாது. அவருடைய வாய்ஸ் வந்து எல்லாரும் கேட்கும், பிரம்மாவை மட்டும் பார்க்க முடியும். அவர் வந்து பார்த்து நரங்களாம் சரின்னு சொல்லுவார். இப்படிதான் அவங்க யாரும் என்ட்ரா முடியாது பார்க்கடலுக்குள்ள. இங்க வந்து நம்ம உப்பு கடல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த கடல் வந்து பாலால் ஆனது. அதுல வந்து இந்த அனந்த சேஷன் அதெல்லாம் படுத்திருப்பார். இது சீரோதேசம். இவருடைய ஒரு பொறி தான் பரமாத்மா. அதுதான் சொல்வார், அதவா யோகேனா அதவா பகுனீத்தேன யோகேனா கிம்யாத்தேன தவாச்சார்ஜுனா விஷ்டப்யாம நிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத். இந்த ஜெகத்தையே நான் பராமரிக்கிறேன், என்னுடைய ஒரு சின்ன அம்சம் அது பரமாத்மா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? சீரோதேச விஷ்ணு. ஆமா இல்ல இல்ல, அது உள்ள இருப்பாங்க, யூனிவர்ஸ்குள்ள இருப்பாங்க. ஆமா ஆமா சேதாலீபம் மேரு மவுண்டன் மேல இருக்கு. அது 5th கண்டம் படிச்சீங்கன்னா, நீங்க எந்த கண்டம் படிக்கிறீங்க? 5th கண்டம் ரொம்ப விளக்கமா போட்டிருப்பாங்க, இந்த பிளானட் சிஸ்டம் எல்லாம் டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. நம்ம ஆர்டினரி ஜீவாஸ் யாரும் போக முடியாது. துருவா போயிருக்காரு, சாரி துருவ மகாராஜ் போயிருக்காரு. இவர் பேர் என்ன, துர்வாச முனி போயிருக்காரு. துர்வாச முனிய சக்கரம் தவிர்க்கும் இல்லையா, அப்புறம் எல்லாமே போவார். பிரம்மாட்ட போவார், சிவன்ட்ட போவார், விஷ்ணுட்ட போவார், பார்க்கடல இருக்க விஷ்ணுட்ட போவார், நாரதர் போவார். டிவோட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி டிவோட்டிஸ் எல்லாம் போவாங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் போயிடலாம். அப்ப ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம வந்து சத்துவகுணத்தில் இருந்து நம்ம வந்து பக்தி பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து தமோ குணத்திலும் ரஜோ குணத்திலும் தான் இருக்கின்றோம். தமோ குணத்தில் இருக்கிறவங்க வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பாங்க. ரஜோ குணத்துல வந்து நான் அப்படித்தான் இருப்பேன் என்று நினைப்போம். மொத்தம் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நமக்கு வந்து கலப்படம் இல்லாத பக்திக்கு நாம வரணும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சார் ஸ்ரீனா மாதாஜி, உங்களால பேச முடியுமா? ஹரே கிருஷ்ணா. ரெடியா இல்ல மாதாஜி? ஓகே மாதாஜி, நீங்க எதுவும் பாயிண்ட் சொல்ல போறீங்களா? இல்ல சரி, ரைட், ஓகே சரி. சுரேஷ் மாதாஜி நீங்க சொல்லுங்க, இப்படி வந்துடலாம். பௌதிக விஷயங்களை வந்து ஆசைப்பட்டு அது பொருள், வீடு இந்த மாதிரி அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பகவானுக்காக மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் பொருள் சேர்க்கக்கூடாது, கம்மியாகவும் சேர்க்காம தேவைக்கு மட்டும் சேர்த்துட்டு பகவானை பக்தி பண்ணணும். விஷ்ணு வழிபாடு மட்டும்தான் வந்து முக்தியை வந்து தரும், மற்றெல்லாம் வந்து தீபத்துக்கு வழிபாடு. அதே மாதிரி ஒரு தேவையை இன்னொருத்தர் தான் சொல்ல முடியாது. இப்போ பீமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடுவார், விருக்கோதரன் அதே மாதிரி சாப்பிட பண்ணுவார் இல்லையா பீமன், அவர் சாப்பிட்ற அளவு வேற. ஆனால் எறும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். அதுவும் ஒருத்தருக்கு என்ன தேவையோ அது கிருஷ்ணா கொடுப்பார், அது அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. ரைட்டா? நல்ல பாயிண்ட். தேங்க்யூ மாதாஜி. துளசி மாதாஜி இது சரி. சரிங்களா மாதாஜி? யார் யாரெல்லாம் வந்து ரஜோகுணம் அமர்ந்து சேர்க்காங்களோ அவங்க வந்து மூதாதியர்கள் டெமிகாட்ஸ்லாம் கும்பிடுவாங்க. அந்த ஏன்னா வந்து அவங்களுக்கு மெட்டீரியல் டிசைன்ஸ் நிறைய இருக்கும். சத்துவகுணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர தான் பகவான் தெரிஞ்சுக்குவாங்க. பகவான் அதனால யாரையுமே நான் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த குணத்துல இருக்காங்க? தமோ குணம் ரஜோகுணத்துல இருக்காங்க. நீங்க எப்படி சொன்னதை கேட்பாங்க, உங்க சொன்னதை எப்படி கேட்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு நீ அப்படிதான் நினைப்பாங்க. கரெக்டா? they will not accept. அதனால நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் பிரசாதம் கொடுக்கணும். நம்ம எப்பயுமே சின்னவங்க பேசுறதை பெரியவங்க கேட்க மாட்டாங்க. தட்ஸ் a psychology. ஓகே, அதே மாதிரி ரொம்ப பரிச்சயமானவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராது, ஆனால் வேறவங்க சொன்னா கேட்டுப்பாங்க. ஓகே, அம்மாட்டா நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க.
அம்மா பொண்ணுகிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. அதனால என்ன பண்ண, ஆனால் வந்து எக்ஸப்ஷன் இருக்கு. அதெல்லாம் தேவகூதி மாதாஜி கபிலா சொன்னதை கேட்டாங்க இல்லையா, அவங்க டிவோட்டிஸ். ஓகே, டிவோட்டிஸ் மட்டும் தான் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா சத்துவகுணத்தில் இருந்தாங்க. அவங்க சத்துவகுணத்தில் கிடையாது. மாதாஜி நம்ம பக்தி தொண்டுல பக்தி சேவையில் ஈடுபட்டோம்னா ஆத்மா இன்பமா இருக்கும். ஆத்மா இன்பமா இருக்கும். ரைட்டா? பக்தி தொண்டுல ஈடுபட நம்ம கிட்ட இருக்க கஷ்டங்கள்லாம் போய் நம்ம சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து பக்திக்கே இடையூறா மாறிடும் கடைசியில. அது வந்து உண்மையிலேயே சந்தோஷம் இடையில மாறாது. நம்ம இடையில வரோம் இல்லையா, நம்ம இனிஷியலோட கஷ்டம் போகுதுல, அதுல ஒரு சந்தோஷம் வருதுல்ல. முக்கிய எடுக்கிறாங்க, எடுத்தவன ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதுதான் அந்த சந்தோஷம் தான். ஓகே, அப்புறம் தப்பு பண்ணுவோம். ஃபுல்லா வெளியே வந்துட்டாங்கன்னா அது கிடையாது. ஓகே, நல்ல நிம்மதியான வாழ்க்கை வந்துச்சு, நம்ம பக்தியில் நல்ல பெற்றோம், சத்துவகுணத்துக்கு வந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. சத்துவகுணத்துக்கு நல்லா வரமுன்னால இவரே நினைச்சுப்பாரு, நம்ம வந்து பக்தியில நல்லா முன்னேறிட்டோம், நம்ம எல்லா கஷ்டமும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாருல, அதுதான் தப்பு. நம்ம வந்து நமக்கு வந்து ஆக்சுவலி ஒரு டிஃபெக்ட், நம்ம வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். பட் வந்து பக்தியில வந்து அது செயல்படாது. நம்ம அத்தாரிட்டி வந்து என்ன சொல்றாங்களோ டு தி பாயிண்ட் அதை வந்து மாத்தணும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து பெரிய ஆள் பாத்தீங்கன்னா சத்யநாராயண பிரபு, கட்டடத்துல நிபுணர் இருக்காரு, அதே மாதிரி மேனேஜர் இருக்கிறார், ஒவ்வொருத்தலையும் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அதுல அட்வைஸ் கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணக்கூடாது, பக்தியில வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அட்வைஸ் வந்து இது பண்ணக்கூடாது. நீங்க இப்படி பண்ணா எப்படி இருக்கும், நீங்க அப்படி பண்ணலாமே, நீங்க ஃபர்ஸ்ட் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பண்ணீங்க, ஃபர்ஸ்டே நீங்க ஹரே கிருஷ்ணா ஆரம்பிச்சிருங்க, இப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அது என்ன இருக்கோ அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதா அவங்களுக்கு? அதனால ஒருத்தர் மேல போறாரு அப்படின்னால அவர் எல்லாத்தையும் சிறப்பு அப்படின்னு சொல்றது தப்பு. ரொம்ப சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகே, அவர் ரைட்ல ஓட்டுங்கன்னு சொல்றாரு, ஃப்ரீ ரைட்னு சொல்றாரு, அது கரெக்ட் தான். அது கரெக்டா என்ன, ஃப்ரீ லெஃப்ட் தான் நம்ம ஊர்ல, ஃப்ரீ ரைட்னா என்ன போலீஸ்காரன் பிடிப்பாங்கல்ல, அது பிரபுட்ட சொல்லணும், பிரபு இதுல பிரபு நம்ம கண்ட்ரில தான் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியான்னு சொல்லி பிரபுவும் கேட்டுக்கும். இதான் நம்ம எல்லாம் தெரியும் நினைக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. பிரபுபாதர் என்ன பண்ணாரு, ஒரு பக்தரை சொல்லும் போது அப்ரிஷியேட் பண்றாரு. ஜெர்மனில இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றாரு, ஜெர்மனில இப்படி ப்ளீஸ் பண்ணணும், இவ்வளவு பேர் அப்படி இருக்காங்க, அவ்வளவு மக்கள் இப்படி இருக்காங்கன்னா பிரபுபாதர் அப்ரிஷியேட் பண்றாரு. ஓ இவ்வளவு டேட்டா தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் அப்ரிஷியேட், பிகாஸ் he has the information. எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. மாதாஜி சார் நல்லா குக் பண்ணுவாங்க, உடனே நான் வந்து நீங்க அப்படி குக் பண்ண நல்லா இருக்கும், நீங்க சரியா குக் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, நமக்கு என்ன தெரியுமோ அதை என்ன பண்ணணும், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, நம்ம பக்தி ப்ராசஸ் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது, சஜஷன் பண்ணக்கூடாது. ஓகே, பிரபு நம்ம வந்து எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் இது கட்சிட்டா செட்டில் ஆகிடும், அது கட்சிட்டா செட்டில் ஆகிடும், இது வந்து செட்டில் ஆகிடும் சொல்லிட்டு நம்ம தான் ஏமாற்றி வாழ்ந்துருக்கிறோம். நம்ம வந்து விஷ்ணு பக்தியில் நம்ம இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தை விட்டுட்டு வெக்கேட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போயிடலாம், இல்லைன்னா போகவே முடியாது. ஓகே, 100% கேரண்டி. கரெக்ட், தேங்க்யூ. அப்புறம் பக்தியில வந்து நம்ம மகாஜான்களை வந்து நம்ம பின்பற்றணும், நம்ம வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி அடையலாம். ஆனால் அவங்களோட பொசிஷன் எடுக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம முயற்சி பண்ணணும். அவங்களோட இடத்த வந்து நம்ம எடுக்கலாம்னு நம்ம இடம் எப்பயுமே இதுதான், தாசான தாசா, அதான் சேஃபான பொசிஷன். சேஃபான பொசிஷன் அதுதான். ஓகே, எவ்வளோக்கு கீழே போகிறோமோ அது சேஃபான பொசிஷன், மேலே போக டென்ஷன் தான். ஓகே, பிரபு one should work hard and worship the Supreme Lord by the fruits of one's hard labor for existence. That is the motto of life. That is the motto of life. Very nice. Thank you, Prabhu. ஜடலோகம், நீங்க சொல்லுங்க பிரபு. ஜடலோகங்கிறது ஒரு சிறைச்சாலைன்னு சொல்றாங்க. சிறைச்சாலையிலேருந்து ஒருத்தன் விடுபடணும்னா மகாவிஷ்ணுவுக்கு தொண்டு பண்ணி அவருக்கு பக்தி செலுத்தினா அவரால் தான் அந்த சிறைச்சாலையிலேருந்து விடுதலை பண்ணிக்க முடியும். ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரரி ரிலீஃப் வேணுங்கிறதுக்காக சிவனையும் வர்ண பகவானையும் இந்திரனையும் வணங்குறாங்க. ஆனால் அவங்களால இதுலேருந்து லிபர்ட்டி பர்மனெண்ட்டாக கொடுக்க முடியாது. ஆனால் மக்கள் நம்ம உடனே இழக்கவும் முடியாது, நீங்கள் கும்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படி தான் வருவாங்க, நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கணும். யாராவது ஒரு சோல் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. ஓகே, 50 வருஷமா விநாயகரே கும்பிடுறாரு, அவர் போய் கிருஷ்ணர் கும்பிடுறாரு இல்லை வருவார். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம பிரசாதம் கொடுக்கணும், நம்ம பாசிட்டிவாக சொல்லணும். நீங்கள் விநாயகர் கும்பிட்றீங்கன்னா நீங்கள் அவர் தும்பிக்கை ஆழ்வார் தான் நாங்களும் சொல்கிறோம். விநாயகருடைய தந்தத்தில் வந்து ஜெகநாத் ஏந்தி இருக்கிறாரு, நீங்கள் நல்லா வைஷ்ணவ வழிபடுறீங்க. விநாயகர் வந்து சில இதில் பகவான் சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆளுங்களை பகவான் சொல்லுவாங்க, நாரதர் பகவான் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பகவான் சொல்லுவோம். ஓகே, நீங்கள் கும்பிடுங்க, நல்லா வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஹரே கிருஷ்ணா கூட சேர்த்துக்கோங்க.
அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, அவர்கிட்ட போய் நீங்க விநாயகர் வந்து இவர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் செப்பரேட்டட் பார்ட்ஸ் அண்ட் பார்சல் அண்ட் விஷ்ணு இஸ் இன்டெகிரேட்டட் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. இது நம்மளால ஏன் புரியுது, நமக்கு நம்ம ஓரளவு வந்துட்டோம், ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு வந்ததுனால நமக்கு இந்த பிலாசபி புரியும், நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம இக்னோரன்ட்ல வெளியே வந்துட்டோம். அவருக்கு எதுவுமே தெரியாத போயிட்டு நம்ம ஏபிசிடி கத்துட்டு இருக்கவர்கிட்ட போய் பிஹெச்டி சொன்னா எப்படி புரியும் அவருக்கு? he will reject only. ஓகே, அப்புறம் நீங்க நம்ம வந்து பகவானை வந்து எப்பவும் பக்தியில் நிறுத்தி கொண்டே இருக்கணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் நம்ம எப்போதும் நம்ம அத்தாரிட்டி சொன்னாங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஏன்னா நம்ம வந்து நம்ம இன்னும் தபோகுணம் ரஜகுணத்தில் தான் இருக்கோம். ஆமா, சத்துவகுணத்துக்கு இன்னும் வரல. ஓகே, சத்துவகுணத்தில் எப்போதும் வந்து பக்தி. ஆமா, சத்துவகுணத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரபு. ஏன்னா நம்ம வாசனைகள்லாம் இருக்குல்ல, நம்ம விடாது. நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணுவோம், சத்துவகுணத்துக்கு வர முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், பிரசாதம் உணவு உட்கொள்றது, இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த நோய் இருக்கிறதுனால இந்த மாதிரி டயட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும். டாக்டர் 16 மாலைகள் ப்ரேயர்ஸ் பண்ணுங்க, 16 மாலைகள் பண்ணுங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, இதெல்லாம் நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன். இதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும், கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். சரி, புக்ஸ் படிக்கணும். கரெக்ட். முக்தி கிடையாது. ஆனா இதை பண்ண மாட்டாங்க, சிவபக்தர்கள் நம்ப மாட்டாங்க. ஓகே, சிவன் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க விட்டு அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா பிரபாத்த ஒருத்தனை போகும்போது கேட்பாரு, இந்த மாதிரி சிவன் பக்தர்கள் மாறவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஃபாரின் டிஸ்டர்பன்ஸ் கேட்பாங்க. பிரபா விட்டுருங்க அப்படின்னு. We cannot change them actually because they are adamant not to change. Okay, they are not open. சிவனே வழி காட்டுவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாமா? இப்போ இன்னைக்கு வந்து பிருந்தா மாதாஜி பிரசன்ட் பண்ணணும்.